வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்று நாம் ஒரு புதிய டிடெக்டிவை சந்திக்க போகிறோம். அவர்களுடைய பெயர் ஏஜென்ட் அனுஷ்கா. இவர் அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தின் முக்கியமான ஒரு மெம்பர். இந்த கதை ஆதித்ய விக்ரம் உலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஏஜென்ட் அனுஷ்கா சீரீஸில் கதைகள் வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொள்கிறேன். ஏஜென்ட் அனுஷ்கா பாகம் 1, மர்மத்தின் ஆரம்பம். கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் போவோம். ஏஜென்ட் அனுஷ்கா, உங்களுக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு, எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். பதில் சொல்லிக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்தாள் அனுஷ்கா. அவளை முரட்டுத்தனமான ஒரு 10 பேர் துரத்தி வந்து கொண்டிருந்தார்கள். ஏஜென்ட், நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா. வேற ஏதாவது முக்கியமா சொல்லணுமா? நான் போனை கட் பண்ண போறேன். ஏஜென்ட், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? நாங்க பேக்கப்பை சென்ட் பண்றோம். அதெல்லாம் வேண்டாம், நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அழைப்பை துண்டித்து விட்டு வேகமாக தன்னுடைய கைபேசியை ஜீன்ஸ் பாக்கெட்டுக்குள் சொருகி கொண்டாள் அவள். டேய், வீடு பூந்தாடா அண்ணனை போட பாக்குற? இப்படி கத்திக்கொண்டே ஒருவன் அனுஷ்காவை நெருங்கி விட்டான். அனுஷ்கா எப்பொழுதுமே தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் மிகவும் கவனத்துடன் இருப்பவள். இதை கவனிக்காமல் விடுவாளா? வேகமாக திரும்பினாள். கீழே குனிந்தாள். தார் ரோட்டின் அருகில் இருந்த தூசி மணலை கை நிறைய எடுத்துக்கொண்டாள். அருகில் வந்தவனின் கண்களில் தூவினாள். இடக்காலை தரையில் ஊன்றி வலக்காலை காற்றில் உயர்த்தி அவனுடைய மார்புக்கூட்டின் நடுமையத்தில் எட்டி உதைத்தாள். அவன் தரையில் பறந்து விழுவதை கூட பார்க்காமல் ஓடத் தொடங்கினாள். துரத்தி வந்தவர்கள் அவளை ஒரு ஆண் என்று நினைத்தார்கள். அவள் தன்னுடைய அழகான முகத்தை வலை போல இருந்த கருப்பு முகமூடியின் கீழ் மறைத்திருந்தாள். அந்த இருட்டான வேளையில் அவளுடைய உருவம் மிரட்டும் ஒரு கரிய நிழலை போலவே காட்சி கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் அவள் ஓடும் வேகத்தை வைத்து கண்டிப்பாக அவள் ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டும் என்று அனைவரும் நினைத்து கொண்டார்கள். அவள் ஒரு குறுகலான சந்துக்குள் புகுந்து ஓடினாள். திடீரென்று அவளை விடவும் உயர்வான ஒரு காம்பவுண்ட் சுவர் வழிமறைத்தது. ஆனால் அனுஷ்கா அதை பார்த்து சிறிதும் கவலைப்படவில்லை. சுவரை விட்டு 3 அடி தள்ளி வந்தாள். 2 அடிகள் வேகமாக தாண்டி திடீரென்று குதித்து தன்னுடைய 2 கைகளையும் காம்பவுண்ட் சுவரின் மீது போட்டு இரும்பு பிடியாக பிடித்துக் கொண்டாள். வலது காலை சுவற்றின் மீது அழுத்தமாக பதித்திருந்தாள். இப்பொழுது இடது காலை வலது காலிற்கு சற்று மேலே வைத்தாள். கைகளின் பலத்தை பயன்படுத்தி உடலை மேலே இழுத்தாள். காம்பவுண்ட் சுவரின் மீது ஏறி நின்று கொண்டு துரத்தி வருபவர்களை பார்த்தாள். கரும்பூதங்களைப் போல் அவர்கள் வெறித்தனமாக துரத்தி வந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த அவள் முகமூடியின் கீழ் அழகாக சிரித்துக் கொண்டிருந்தாள். ஏஜென்ட் அனுஷ்கா அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தின் PCD அமைப்பில் வேலை செய்கிறாள். அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் இந்த நிறுவனத்தை தோற்றுவித்தது ஆதித்ய விக்ரம். நாடு முழுவதும் இந்த நிறுவனத்திற்கு பல கிளைகள் இருக்கின்றன. நிழலில் இருந்தபடியே இவர்கள் பல துப்பறியும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டை பல இன்னல்களில் இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். PCD என்றால் பெட்டி கேசஸ் டிபார்ட்மெண்ட் என்று பொருள். இந்த PCD அமைப்பில் முதன்மையான பொறுப்பை வகுப்பவள் அனுஷ்கா. அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் முக்கியமாக 2 பேரால் நடத்தப்படுகிறது. அதில் முதன்மையானவன் ஆதித்ய விக்ரம், அவனுக்கு துணையாக இருப்பது ஸ்வேதா. இருவரையும் கேட்காமல் ஒரு அணுவும் இந்த டிடெக்டிவ் நிறுவனத்தில் அசையாது. அவர்கள் இருவரும் அசகாய சூரர்கள். அனுஷ்கா அவர்களிடம் நேரடியாக பயிற்சி எடுத்தவள். புத்திசாலி என்பதை தனியாக சொல்ல தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் உடலை லாவகமாக பயன்படுத்துவதில் மிகவும் கைதேர்ந்தவள். அதிகமான சக்தியை பயன்படுத்தாமல் எதிராளியை சுலபத்தில் வீழ்த்தி விடுவாள். ஆதித்ய விக்ரம் மற்றும் ஸ்வேதா இருவரை போல தானும் பெரிய டிடெக்டிவ் ஆக வேண்டும் என்பதுதான் இவளுடைய ஆசை. அவர்கள் அனைவரும் காம்பவுண்டை நெருங்கிவிட்டார்கள். அனுஷ்கா லாவகமாக மறுபக்கம் குதித்தாள். திரும்பவும் ஓடினாள். இப்பொழுது அவள் முழு வேகத்தில் ஓடவில்லை, சாதாரணமாகவே ஓடினாள். தட்டு தடுமாறி காம்பவுண்ட் சுவரின் மீது ஏறி மறுபக்கம் குதித்து அவர்கள் முரட்டுத்தனமாக பழையபடி துரத்த தொடங்கினார்கள். மிகவும் கட்டுக்கோப்பாக வைத்திருந்த நாணல் போன்ற தேகத்தை பயன்படுத்தி அவள் வெகு வேகமாக ஓடினாள். அவள் குதித்திருந்தது ஒரு வீடு. அங்கே இருக்கும் பொருட்களை தட்டிவிட்டு துரத்தி வருபவர்களின் நேரத்தை வீண் செய்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தாள் அவள். இப்பொழுது திரும்பவும் சாலையை தொட்டுவிட்டாள். அந்த சாலை எங்கே போய் இணைகிறது என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். துரத்தி வந்தவர்கள் இவளை பிடிக்கும் ஆக்ரோஷத்தில் இருந்தார்கள். ஆனால் அவளுடைய மனதில் 10 நிமிடத்திற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் ஞாபகத்திற்கு வந்து போயின. 1 மாதத்திற்கு முன்பு தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அனுஷ்கா ஒரு கேஸை எடுத்திருந்தாள். போலீசாரால் பிடிக்க முடியாத ஒரு ரவுடியை பிடித்து தர அவள் தீர்மானித்தாள். அவன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. எப்பொழுது எங்கே இருப்பான் என்று அவனுக்கே தெரியாது. காவல்துறையினரும் அவனை தேடி தேடி அழுத்து விட்டனர். ஒரு இன்ஸ்பெக்டரின் மூலம் அனுஷ்காவிற்கு இந்த தகவல் வந்தது. நான் தேடி தருகிறேன் என்று சொல்லிவிட்டாள். முதலில் அந்த ரவுடியின் வீடு எங்கெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தாள். அவனுக்கு அந்த ஊரில் பல இடங்களில் பலவிதமான வீடுகள் இருந்தன.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டை போய் பார்ப்பதுதான் அவளுடைய வேலை. கடந்த 1 மாதமாக அதையே தான் அவள் செய்து வந்தாள். ஒரு முறை ஒரு வீட்டை போய் பார்க்கும் பொழுது அங்கே அவனுடைய ஆட்கள் மட்டுமே இருந்தார்கள். 2வது முறை போய் பார்க்கும் பொழுது அவனுடைய மனைவி மட்டும் இருந்தாள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தன. அவனை இன்று பிடித்து வர வேண்டும் என்ற வெறியுடன் கிளம்பி வந்திருந்தாள் அனுஷ்கா. பீச் ஹவுஸில் தான் அவன் இருக்கிறான் என்பதை உறுதி செய்துவிட்டு அந்த இடத்தை வேவு பார்ப்பதற்காக போயிருந்தாள். அந்த பீச் ஹவுஸின் காம்பவுண்ட் சுவர் மிகவும் உயரமானதாக இருந்தது. பக்கத்தில் எந்தவிதமான மரங்களும் இல்லை. இப்பொழுதே ஏறியாக வேண்டும், உள்ளே போக வேண்டும், என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். இவ்வளவு பெரிய சுவற்றை தாண்டுவதெல்லாம் முட்டாள்தனமான வேலை என்று அவள் நினைத்தாள். ஒரு பெரிய கல்லை எடுத்தாள், கேட்டின் மீது தூக்கி போட்டாள். அவள் யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்த்தாள். 2 நிமிடமாகியும் யாருமே வரவில்லை. 2வது கல்லை தூக்கி போட்டாள். இப்பொழுது ஒருவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். இருட்டில் நின்று கொண்டு, எங்க இங்க வாங்க, எங்க ஒரு உதவிங்க, இப்படி சன்னமான குரலில் மிகவும் பாவமாக பேசினாள். யாரது இந்த நேரத்துல? அவன் என்னதான் இரவு நேர தூக்கத்திலிருந்து எழுந்த களைப்புடன் பேசினாலும் குரல் வந்த திசையை நோக்கி நடந்தான். அதற்குள் அனுஷ்கா தன்னுடைய திசையை மாற்றியிருந்தாள். அந்த வாட்ச்மேன் திறந்து வைத்திருந்த கதவின் மூலம் உள்ளே சென்று விட்டாள். வாட்ச்மேன் சிறிது நேரம் நின்று பார்த்துவிட்டு திரும்பவும் வீட்டினுள் நுழைந்தான். அவன் திரும்ப தூங்கும் வரை காத்திருக்கலாம் என்று முடிவு செய்தவள் இருட்டிலேயே பதுங்கிக் கொண்டாள். அவன் மதுவை குடித்திருக்க வேண்டும். ஆதலால் தான் படுத்தவுடன் உடனடியாக தூங்கிவிட்டான். அனுஷ்கா மெல்லமாக முன்னேறினாள். இப்பொழுதுதான் முக்கியமான பிரச்சனையே இருக்கிறது என்பது அவளுக்கு தெரியாமல் போனது. அந்த வீட்டை சுற்றிலும் பல பேர் கட்டளை போட்டு படுத்து தூங்கி கொண்டிருந்தார்கள். இவனை என்ன வெட்ட வெளியில படுத்திருக்கானுங்க? இப்படி மனதில் நினைத்தபடியே ஒவ்வொருவராய் தாண்டி உள்ளே போனாள். அந்த வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அனைத்து ஜன்னல்களும் கதவுகளும் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தது. ஜன்னல் வழியே ஏதாவது பார்க்கலாம் என்றால் அழுத்தமாக போடப்பட்டிருந்த திரைச்சீலைகள் இடைஞ்சலாக இருந்தன. அதன் பின்பு ஏதாவது ஒரு அறையில் விளக்கு எரிகிறதா என்று பார்த்தாள். மேல் மாடியில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மாடிக்கு லாவமாக நடந்து சென்றாள். மாடியிலும் யாரோ படுத்து தூங்கி கொண்டிருந்தார்கள். கீழே இருந்ததை போலவே கதவு ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது. அவள் எதிர்பார்த்ததைப் போலவே ஒரு அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த அறையை முதலில் நெருங்கினாள். அந்த அறையின் மேற்புறத்தில் ஒரு வெண்டிலேட்டர் இருப்பதை பார்த்தாள். இந்த வெண்டிலேட்டர் தான் உள்ளே போய் பார்ப்பதற்கான துருப்புச்சீட்டு என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது. வெண்டிலேட்டருக்கு கீழே இருந்த சுவர் எந்தவிதமான பிடிப்பும் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு என்ன எல்லாமே ரொம்பவுமே உயரமா இருக்கு. இப்படி மனதில் நினைத்தவள் அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். பளிச்சென்று மின்னலை போல எந்த ஒரு யோசனையும் வரவில்லை. யோசித்துக் கொண்டே தன்னுடைய ஜீன்ஸ் பாக்கெட்டுக்குள் கையை விட்டாள். வலது பக்க பாக்கெட்டில் தொலைபேசியை வைத்திருந்தாள். இடது பக்கத்தில் அந்த பொருளை தான் வைத்திருந்தாள். அது ஒரு குட்டி அசுரன். அசுரனுக்கு மினி ட்ரோன் என்று பெயர். வினாடிக்கும் குறைவான நேரத்தில் மினி ட்ரோனை வெளியே எடுத்தாள். அதை ஆன் செய்தாள். உள்ளங்கை அளவே அந்த ட்ரோன் இருந்தது. ட்ரோனை பறக்க விட்டாள். அதன் கேமராவின் மூலம் வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தாள். பெரிய ஹாலின் நடுமையத்தில் போடப்பட்டிருந்த சோஃபா ஒன்றில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் அந்த ரவுடி. மாட்னியாட மகனே, இப்படி நினைத்தவள் ட்ரோனை கீழே இறக்கினாள். அது சத்தம் இல்லாமல் அவளுடைய கையில் வந்து அமர்ந்து கொண்டது. திரும்பவும் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு வந்த வழியை பார்த்து நடந்தாள். அனைத்து வேலைகளும் கனக்கச்சிதமாக முடிந்துவிட்டது என்ற நிலையில்தான் அவள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமே நடந்தது. அவள் இப்பொழுது தரைத்தளத்தை அடைந்திருந்தாள். தூங்கி கொண்டிருந்தவர்களை தாண்டி மெல்லமாக நடந்து கொண்டிருந்தாள். பயங்கரமாக நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. இந்த வீட்டுல நாய் இல்லையே என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்த பொழுதே திறந்திருந்த வாசலின் கேட்டு வழியாக 2 நாய்கள் சீறி பாய்ந்து உள்ளே வந்தது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பயங்கரமாக மோதி கொண்டது. அந்த 2 நாய்களும் போட்ட சத்தம் இரவின் நிசப்தத்தை கிழித்தது. தூங்கிக் கொண்டிருந்த ரவுடிகள் அனைவரும் கண் விழித்துக் கொண்டார்கள். முதலில் அவர்கள் அனுஷ்காவை தான் பார்த்தார்கள். டேய், இங்க ஒருத்தன் அண்ணனை போட்டு தள்ள வந்திருக்காண்டா. ஒருவன் குரல் கொடுத்ததும் அனைவரும் தங்களுடைய இரும்பு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்கள். அனுஷ்கா ஓடலாம் என்று யோசிப்பதற்கு முன்னால் அவளுடைய கால்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இப்பொழுதும் அதை நினைத்தபடியே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறாள். அந்த 2 நாய்களையும் வாட்ச்மேனையும் முடிந்த அளவு சபித்தாள். வாட்ச்மேன் சரியாக கதவை பூட்டாததால் வந்த பிரச்சனை தான் இது. இப்பொழுது அனுஷ்கா ஹார்பரில் 100கணக்கான படகுகளுக்கு நடுவில் இருந்த பெரிய காங்கிரீட் தளத்தில் ஒரு அம்பை போல பாய்ந்து சென்று கொண்டிருந்தாள். அந்த காங்கிரீட் தளம் முடிந்து கடல் தொடங்குவதற்கு இன்னும் சில அடிகளே இருந்தன. மாட்னாண்டா, இன்னைக்கு இவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அனுஷ்கா தன்னுடைய கைபேசியை எடுத்தாள். ஹலோ சார், அந்த ரவுடி பீச் ஹவுஸ்ல தான் இருக்கான். இப்போ அவனோட ஆட்கள்லாம் என்ன துரத்திட்டு இருக்காங்க. இப்போ வேகமா போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம்.
என்னது, நைட்டு ரோந்துல தான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். உடனடியா போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கைபேசியை எடுத்து திரும்பவும் ஜீன்ஸ் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டாள். காங்கிரீட் தளத்தின் ஓரத்திற்கு வந்தாள். அனைவரையும் திரும்பி பார்த்து சிரித்தாள். ஆயுதங்களை உயர்த்தியபடி அனைவரும் அவளை சுற்றி நின்றார்கள். அனுஷ்கா கடலை நோக்கி திரும்பினாள். மூச்சை இழுத்து பிடித்தாள். 2 கைகளையும் உயர்த்தி ஒன்றாக குவித்து உடம்பை லேசாக வளைத்து ஆர்ப்பரிக்கும் கடலுக்குள் எகிரி குதித்தாள். டேய், என்னடா குதிச்சிட்டா? அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த இடத்தில் குறிப்பாக குதிப்பது என்பது மிகவும் ஆபத்தான விஷயம். ஆனால் ஆபத்துடன் அடிக்கடி விளையாடுவதுதான் அனுஷ்காவின் வேலை. தண்ணீருக்குள் முடிந்த அளவு வேகமாக நீந்தினாள். தன் கையில் இருந்த டார்ச் லைட்டை ஆன் செய்து கொண்டாள். அந்த வெளிச்சம் அவளுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. அவள் தொடர்ந்து நீந்தினாள். வேறு ஒரு கரையில் எழுந்தாள். அங்கே அவளுடைய உயர் ரகமான 2 சக்கர வாகனம் அவளுக்காகவே காத்து கொண்டிருந்தது. ஹெல்மெட்டை போட்டாள். வண்டியை உயிர்ப்பித்தாள். சொட்ட சொட்ட நினைந்தபடியே புயலை போல வண்டியில் விரைந்தாள். அவள் நேரடியாக தன்னுடைய சேஃப் ஹவுஸிற்கு போனாள். அந்த சேஃப் ஹவுஸில் அவளுக்கு தேவையான அனைத்து விதமான சௌகரியங்களும் ஐன்ஹென்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வந்ததும் ஜரூராக ஒரு குளியல் போட்டாள். தனக்கு வந்த கேஸை படிப்பதற்கு டேட்டா பேஸில் தன்னுடைய லாகினையும் பாஸ்வேர்டையும் போட்டாள். உடனடியாக அவளுக்கு 2 வார்னிங் மெசேஜ்கள் வந்திருந்தன. முதல் கோப்பை திறந்தாள். அதை அனுப்பியிருந்தது ஸ்வேதா தான். கடலுக்குள்ள போய் வெளியில வர ஸ்டன்ஸ் எல்லாம் நீ இனிமேல் பண்ணவே கூடாது. டேக் கேர். சிரித்துவிட்டு 2வது கோப்பை திறந்தாள். அதை அனுப்பியிருந்தது ஆதித்ய விக்ரம் தான். இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதே மாதிரி பண்ணேன்னா பிசிடியில இருந்து உன்னை தூக்கி ஜோன் ஹெட்டா மாத்திருவேன். இதையெல்லாம் அனுப்பிவிட்டு கடைசியாக சேஃப்டி ஃபர்ஸ்ட் என்று அனுப்பியிருந்தான். அனுஷ்காவிற்கு பிடிக்காத விஷயம் ஜோன் ஹெட்டாக வேலை செய்வது. அவளுக்கு பிசிடியில் இருப்பது மட்டுமே பிடிக்கும். இதை ஆதித்ய விக்ரம் தெரிந்து வைத்திருந்ததால் இவளை வெறுப்பேற்றினான். இது போன்ற வார்னிங் மெசேஜ்கள் அவளுக்கு வருவது முதல் முறை அல்ல. ஐன்ஹென்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்கிறது. அது அனைத்து விதமான விஷயங்களையும் பார்த்து கொண்டே இருக்கும். அதற்கு சில கட்டளைகள் உண்டு. அதை யாராவது மீறினால் உடனடியாக அது டேட்டாபேஸிற்கு தகவல் தந்துவிடும். டேட்டாபேஸிற்கு தெரிந்துவிட்டால் ஆதித்ய விக்ரமுக்கும் ஸ்வேதாவிற்கும் தெரிந்துவிட்டது என்று அர்த்தம். இப்பொழுது அனுஷ்கா கடலுக்குள் புகுந்து வெகு தூரம் நீந்தி மறுபக்கத்தில் கரையேறியதை அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவளுடைய லைவ் ஜிபிஎஸ் லொகேஷனை வைத்து புரிந்து கொண்டது. ஏஜென்ட் ஆபத்தில் இருக்கிறாள் என்று டேட்டாபேஸுக்கு தகவல் அனுப்பிவிட்டது. அதை பார்த்துவிட்டு தான் இப்பொழுது ஆதித்ய விக்ரமும் ஸ்வேதாவும் இவளுக்கு செய்தி அனுப்பியிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து முடித்தவள் தனக்கு புதிதாக வந்திருக்கும் கேஸை திறந்தாள். ஒரு லேடி காணாம போயிட்டாங்க. அவங்க பேரு மேக்னா. வயசு 33. அவங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டதா ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்கள் அதுக்கு எதிராக சொல்றாங்க. பொண்ணு இன்னைக்கு நைட்டு தான் காணாம போயிருக்கா. லொகேஷன் டீடைல்ஸ பின் பண்ணிருக்கேன். பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லி கேஸ் கொடுத்தவங்க பொண்ணு வேலை செஞ்ச வீட்டோட ஓனர். கூடி சீக்கிரத்துல அந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நீங்க இன்வெஸ்டிகேஷனை காலையில ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த செய்தியுடன் சேர்த்து அந்த பெண்ணின் படமும் இணைக்கப்பட்டிருந்தது. அனுஷ்கா மணி பார்த்தாள். அதிகாலை 4 மணியை நெருங்கி கொண்டிருந்தது. சிறிது நேரமாவது தூங்கினால்தான் கேஸில் மிகவும் கவனத்துடன் இருக்க முடியும் என்பது அவளுடைய எண்ணம். ஒரு டம்ளர் பாலை மட்டும் அருந்திவிட்டு உடனடியாக தூங்குவதற்கு தயாரானாள். அவள் படுத்ததும் தொலைபேசி அலறியது. எடுத்தாள். அனுஷ்கா மேடம், அந்த ரவுடியை பிடிச்சாச்சு. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை நாங்க தான் உங்களுக்கு சொல்லணும். ஓகே சார், நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். உங்களோட சேஃப்டி தான் முக்கியம். பரவாயில்லையே, நம்மளோட சேஃப்டியை பத்தி எல்லாருமே கவலைப்படுறாங்க. இப்படி மனதில் நினைத்தவள் உடனடியாக ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். இன்னொரு நாள் நான் விசிட் பண்றேன். ஓகே மேடம், கமிஷனர் உங்களை பர்சனலா தேங்க் பண்ண சொன்னதா சொன்னாரு. ஓகே சார். தூங்கினால் போதும் என்பதற்காக ஓகே ஓகே என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள் அனுஷ்கா. ஓகே மேடம், பாருங்க. மறுபக்கத்தில் அவளுடைய எண்ணம் புரிந்தது போல அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அதன் பின்பு தூங்கலாம் என்று போனாள். தூக்கம் வரவில்லை. அவள் அடுத்ததாக எடுக்க போகும் கேஸை சுற்றியே அவளுடைய மனம் இருந்தது. திரும்பவும் அந்த பெண்ணின் புகைப்படத்தை பார்த்தாள். அவளை பார்ப்பதற்கு மிகவும் அப்பாவியாக தெரிந்தது. என்ன தோன்றியது என்று தெரியவில்லை. படத்தை மெல்லமாக ஜூம் செய்தாள். அப்பொழுது ஒரு விஷயத்தை கவனித்தாள். அந்த பெண்ணின் உதடு கிழிந்திருந்தது. அது தெரியாதபடி அந்த பெண் உதட்டை குவித்திருந்தாள். உதடு கிழிஞ்சு போற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? இப்படி யோசித்தவள் முகத்தில் வேறு ஏதாவது காயங்கள் இருக்கின்றனவா என்று பார்த்தாள். நெற்றியின் ஓரத்தில் ஒரு காயம் இருந்தது. அந்த காயம் சிவப்பு மாறாமல் இருப்பதை பார்த்தவுடன் இவள் உணர்ந்து கொண்டாள். எங்கேயோ இந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு. ஆனா நேச்சுரலா அடிபட்ட மாதிரி தெரியலையே. தூக்கத்தை விட்டுவிட்டு அந்த பெண்ணை பற்றி யோசிக்க தொடங்கினாள். கேஸுடைய இன்வெஸ்டிகேஷனை இந்த அதிகாலை வேளையில் ஆரம்பிக்க சொன்னாலும் அவள் தயார்தான். ஆனால் ஊர் மக்கள் தயாராக இருக்க வேண்டுமே. யாருமே இல்லாத பொழுது யாரிடம் போய் விசாரணையை மேற்கொள்ள முடியும்? அவளுடைய மூளை பரபரத்தது.
பண்றது? எப்படியாவது அந்த பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆழமாக யோசித்துக் கொண்டே இருந்தாள். இவளுக்கு என்ன இருக்கும்? வீட்டை விட்டு போயிட்டாங்கிறத நம்ப முடியலையே. ஆளை பார்த்தா லெட்டர் எழுதி வைக்கிற மாதிரி தெரியல. அப்படியே லெட்டர் எழுதி வச்சிருந்தாலும் என்ன எழுதியிருப்பா? யாருக்காக எழுதியிருப்பா? பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லி ஹஸ்பண்ட் தானே கேஸ் கொடுக்கணும். இங்க வித்தியாசமா இருக்கே. பொண்ணு வேலை செஞ்ச வீட்டோட ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா? யார் அந்த ஓனரு? யார் கேஸ் கொடுத்தார்கள் என்று இப்பொழுதுதான் அவள் படித்தாள். கேஸை கொடுத்தவரின் பெயர் மாணிக்கராஜ், ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட். அந்த பொண்ணு மேல வேலை செஞ்ச வீட்டுக்காரங்க வச்ச அக்கறைய கூட யாரும் வச்சதா தெரியலையே. இப்பவே அவனோட வீட்டோட கதவை தட்டி சட்டையை புடிச்சு வெளியே இழுத்து, ஏண்டா பொண்டாட்டி காணாம போயிட்டா, நீ சொகுசா தூங்குறியான்னு கேட்டா நல்லா இருக்கும். நாளைக்கு கேப்போம். திரும்பவும் தூங்க முயற்சி செய்தால் கேஸை சுற்றிய மனம் வந்து கொண்டிருந்தது. பாதி தூக்கமும் பாதி விழிப்புமாய் நேரம் கரைந்தது. ஆனால் அடுத்த நாள் கேஸை இன்வெஸ்டிகேட் செய்வதற்கான ஆர்வம் மட்டும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அனுஷ்கா காலை 7 மணிக்கெல்லாம் தயாராகிவிட்டாள். அப்பொழுதே காலை உணவை திருப்திகரமாக சாப்பிட தொடங்கினாள். ஒருவேளை சாப்பிட்டாலும் நல்லபடியாக சாப்பிட வேண்டும் என்பது ஆதித்ய விக்ரமின் எண்ணம். அதை பலமுறை இவள் பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கிறாள். ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் செய்ய போகும்பொழுது சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என்றே தெரியாது, அல்லது கிடைத்தாலும் சாப்பிடுவதற்கு நேரம் இருக்குமா என்று தெரியாது. அதனால் சாப்பாடு கிடைக்கும் பொழுது முடிந்த அளவு மரியாதையுடன் அதை சாப்பிட்டு முடித்து விட வேண்டும். இது அன்ஹன்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தின் எழுதப்படாத ஒரு விதி. அனுஷ்காவும் அந்த விதிக்கு உட்பட்டவள்தான். சாப்பிட்டு முடித்தவள் சர்க்கரை தூக்கலாக ஒரு காப்பியை தயார் செய்தாள். அதை சுவைத்து குடித்துவிட்டு தன்னுடைய வண்டியை நோக்கி ஹெல்மெட்டை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளுக்கு தனியாக கார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவள் அதை அதிகம் பயன்படுத்துவதே கிடையாது. இருசக்கர வாகனத்தில் வேகமாக பயணிப்பதே அவளுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். நேற்று இரவு முழுவதும் அலைந்ததால் வண்டியில் பெட்ரோல் மிகவும் குறைவாக இருந்தது. தன்னுடைய சேஃப் ஹவுஸில் இருந்த பெட்ரோலை எடுத்துக்கொண்டு வந்து முழு டேங்கை நிரப்பினாள். முதலில் எந்த இடத்திலிருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்று அவள் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தாள். மேக்னாவின் வீடுதான் அந்த முதல் இடம். அது ஒரு கூரை வீடு. பார்ப்பதற்கு 2 அறைகள் மட்டுமே இருப்பது போல் காட்சி கொடுத்தது. கதவை தட்டினாள். திறக்கப்படவில்லை. காத்திருந்து பார்த்தாள். அப்பொழுதும் எந்தவிதமான பதிலும் வரவில்லை. அதன் பின்பு தாறுமாறாக தட்டினாள். அவளை பொறுத்தவரையில் உடனடியாக வேலையை தொடங்க வேண்டும். அதற்கு எது தடையாக வந்தாலும் அது அவளுக்கு கோபத்தை தான் கொடுக்கும். தன்னுடைய சேஃப் ஹவுஸில் இருந்து அவள் வேலைக்கு கிளம்பிவிட்டால் மிகுந்த பரபரப்பில் இருப்பாள். அதே பரபரப்புடன் கதவை தட்டியதால் அது திறக்கப்பட்டது. ஒடிசலான தேகத்தை கொண்டவன் கண்களை தேய்த்தபடியே அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் அனுஷ்காவை பார்த்தான். யார் நீ? ஒரு லஜ்ஜை இல்லாமல் அவன் கேள்வி கேட்டான். போலீஸ். யோசிக்காமல் பொய் சொன்னாள் அனுஷ்கா. அவன் அதிர்ச்சியுறுவான் என்று இவள் நினைத்தாள். அதற்கு மாறாக அவன் மயங்கி தரையில் விழுந்தான். அட டுபாக்கூரு, வந்தவுடனே மயக்க மாட்டா எப்படிடா விசாரிக்கிறது? புலம்பியபடியே குப்பரப்படுத்தி கிடந்தவனை நிமிர்த்தினாள். டேய் இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதன் பின்பு அவன் ஒரு வார்த்தையை கூட பேசவில்லை. பயங்கரமான போதையில் இருக்கிறான் என்பது மட்டும் தெரிந்தது. அப்பொழுதுதான் அவன் புதிதாக குடித்திருந்தான். அவள் அவனை உலுக்கி பார்த்தாள். பதில் வரவில்லை என்றதும் மிகுந்த கோபத்திற்கு ஆளானாள். அவனுடைய சட்டையை பற்றி இழுத்து கிச்சனுக்கு கூட்டி போனாள். அவன் அதிக கனமில்லாதவனாக இருந்தான். அனுஷ்கா இழுத்ததும் இழுபட்டான். அனுஷ்கா ஒரு வாளி நிறைய தண்ணீரை பிடித்தாள். அதை முதலில் அவனுடைய முகத்தில் ஊற்றினாள். சொல்றா, உன்னோட ஒய்ஃப் எங்க போனா? உன்னோட ஒய்ஃபை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அவன் தலையை தொங்க போட்டபடியே இருந்தான். அனுஷ்கா திரும்பவும் ஒரு வாளி நிறைய தண்ணீரை பிடித்தாள். வாளியின் வாய் மிகவும் பெரியதாக இருந்தது. அதை சாதகமாக பயன்படுத்தி குடி மயக்கத்தில் இருந்தவனின் தலையை பிடித்து தண்ணீரினுள் அழுத்தினாள். அம்மா, என்ன விட்டுருங்க. ஒரு மாதிரி அவன் முணங்கினான். போத போயிடுச்சாடா? பல்லை கடித்தபடியே கேட்டாள் அனுஷ்கா. போ என்று ஏதோ சொன்னான் அவன். அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளும் நிலையில அவள் இருந்தாள். டே டுப்பாக்குரு, இப்ப உன்னோட வாயாலேயே எல்லா விஷயத்தையும் வரவழைக்கிறேன் பாரு. திரும்பவும் அவனுடைய கழுத்தை பற்றி தண்ணீரினுள் அழுத்தினாள். அவன் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டான். அவள் வேலை செய்யும் டிடெக்டிவ் நிறுவனத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று ஒரு ரூல் புக்கே இருக்கிறது. எதை செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டு இருக்கிறார்களோ அதை முதலில் செயல்படுத்துபவள் அனுஷ்கா தான். இப்பொழுது அவனுடைய தலையை வெளியில் இழுத்தாள். அவனுடைய கன்னத்தில் தட் என்று 3 முறை தட்டினாள். சொல்றா, உன்னோட பொண்டாட்டி எங்க? அவ போயிட்டா. அவன் தடுமாறியபடியே பதில் அளித்தான். போயிட்டான்னா எங்க போனா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதுன்னு சொல்றத கேட்கறதுக்கு நான் ஒண்ணு இங்க வரல. நான் ரொம்ப டேஞ்சரான போலீஸ், பார்த்து நடந்துக்கோ. மேடம், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். கிளிப்ப போதையை போட்டு பைத்தியக்காரனாயாட்ட வளரிட்டு இருக்க. உன்னோட ஒய்ஃப் எழுதி வச்சுட்டு போன லெட்டர் எங்க இருக்கு? கட்டலுக்கு கீழே இருக்கு. என்ன திடீர்னு விவரமா பதில் சொல்றான்? இப்படி நினைத்தபடியே கட்டளை நோக்கி நகர்ந்தாள்.
கட்டலுக்கு கீழே அவன் சொன்னதைப் போலவே ஒரு கடிதம் இருந்தது. அது நாளாக மடிக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்தாள், பிரித்தாள். நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை. என்னை யாரும் தேட வேண்டாம். இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இப்படிக்கு மேக்னா. முழு கடிதத்தையும் படித்து முடித்த அனுஷ்கா கிழிஞ்சது. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? டேய், நிஜமாலுமே இது அவதான் எழுதுனாளா? ஆமா, அவளோட கையெழுத்து தான். உனக்கு போதை கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிருச்சு. இன்னும் லெட்டர் எழுதி வச்சிட்டாடா வீட்டை விட்டு எஸ்கேப் ஆவாங்க, பழைய படங்கள்ல வர மாதிரி. அவன் அதற்குள் மயக்கத்திற்கு போனான். இவன் ஒருத்தன் முணுமுணுத்தபடியே இன்னொரு வாளி தண்ணீரை எடுத்து அவன் மீது ஊற்றினாள். நான் கிடையாது இப்படி சொன்னபடியே அவன் எழுந்தான். இங்க பாரு, ஏதாவது தேவைன்னா திரும்ப வருவேன். அப்போ போதை இல்லாம இருக்கணும். எங்கேயாவது ஓடி போயிட்டா வந்து உன்னோட சட்டக்காலரை பிடிச்சு இப்ப அழுத்தின தண்ணீர்ல அதே மாதிரி அழுத்துவேன். ஆனா வெளியில எடுக்க மாட்டேன். தாறுமாறாக அவனை மிரட்டி விட்டு அந்த கடிதத்துடன் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். யாருமா நீங்க? கடிதத்தை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தவளை ஒரு குரல் உசுப்பியது. அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அங்க வயதான ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தாள். நீங்க யாரு? நான் அந்த பொண்ணோட அம்மா. எந்த பொண்ணு? மேகனாவோட அம்மா. இப்படி சொன்ன பொழுது கண்களை துடைத்து கொண்டார் அவர். நான் மேகனாவை தேடுற வேலையில இறங்கியிருக்கேன். மேகனா எங்க போனான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்களே. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எங்க போயிருப்பாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? அவளுக்கு போறதுக்குன்னு ஒரு இடமும் இல்ல. அவ காணாம போகாம எங்கேயாவது சும்மா கூட போயிருக்கலாம்ல? இல்லைங்க, அவ காணாம தான் போயிட்டா. அன்னைக்கு நைட்டு பெரிய சண்டை நடந்தது. அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வீட்டோனர் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. அவள் பேசி கொண்டிருந்த பொழுது குறுக்கும் நெடுக்கும் நிறைய பேர் நடந்து கொண்டே இருந்தார்கள். உங்களோட வீடு எங்க இருக்கு? வாங்க, கூட்டிட்டு போறேன். வீட்டிற்கு போனதும் ஒரு நாற்காலி அவளுக்கு தரப்பட்டது. நான் உட்கார்ந்து பேசுறதுக்கெல்லாம் வரல. என்ன பிரச்சனை? சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்தை தொட்டாள். அன்னைக்கு நைட்டு அந்த படுபாவி நல்லா குடிச்சிட்டு வந்தாமா. யாரு? இளங்கோவன், என்னோட பொண்ணோட ஹஸ்பண்ட் என்று சொல்ல முயற்சி செய்து ஹஸ்பண்ட் என்று அந்த பெண் சொன்னாள். அவள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். சும்மா அழுகிறதுனால எதுவும் ஆக போறதில்ல. குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? யாரு கூட ஓடுறதுக்கிடி பணம் சேர்த்திட்டு இருக்கேன்னு கேட்டான். அவ நான் எனக்காக சேர்த்தறேன், நம்ம குழந்தைக்காக சேர்த்தறேன்னு சொன்னான். அவங்க மாசமா இருந்தாங்களா? ஆமா, 3 மாசம். ஆனா அவன் அது அவனோட குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டான். படுபாவி. அதுக்கப்புறம் வாக்குவாதம் பயங்கரமா முத்திருச்சு. அந்த பொண்ணை போட்டு மிதின்னு மிதிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் போய் தடுத்து பார்த்தேன். அந்த நாயி என்னோட பேச்ச கேட்கவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம அவ வேலை செஞ்ச ஐயாவோட வீட்டுக்கு போனேன். அவங்க குடும்பமா கிளம்பி வந்துட்டாங்க. எனக்கே அவங்கள பார்த்து லேசா பயமாயி போச்சு. நீங்க அந்த மாணிக்கராஜ சொல்றீங்களா? ஆமாங்க, அந்த ஐயாவை தான் சொன்னேன். அப்புறம் வந்து அவங்க ரொம்ப நேரம் பேசி பைசல் பண்ணி இவனை தூங்க வச்சாங்க. பொண்ணை கையோட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். என் வீட்டுல தங்க வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? அவங்க உங்க வீட்டுல தங்கினாங்களா இல்லையா? நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் என் கூட தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போறேன்னு போயிட்டா. காணாம போறதுக்குன்னே கிளம்புன மாதிரி தெரியுது. ஆமாமா, அப்படிதான் தெரியுது. சரி, நானும் வீட்டுக்கு தான் போறாளேன்னு சொல்லி அசந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவன் அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டான். என் பொண்டாட்டி ஓடிட்டா, அவளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கத்துன்னு கத்துனான். ஓனரோட வீட்டுக்கு போன் பண்ணி என் பொண்டாட்டி அங்க வந்திருக்காளான்னு கேட்டிருக்கான். அவங்க அப்பதான் இவ காணாம போயிட்டதே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவுதாம்மா எனக்கு தெரியும். நிறைய விஷயம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். கிளம்பிட்டா? ஒரு வாய் காபி சாப்பிட்டு போங்கம்மா. நான் இங்க உட்காந்து காபி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உங்களோட பொண்ணை யாரு கண்டுபிடிப்பா? முறைப்பாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். திரும்பி வரும்பொழுது இளங்கோவின் வீட்டை பார்த்து கொண்டேதான் நடந்தாள். வண்டியில் ஏறினாள். ஏற்கனவே மாணிக்கராஜ் வீடு இருக்கும் இடம் அவளுடைய ரிப்போர்ட்டில் வந்திருந்தது. அதை பயன்படுத்தி 10 நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் அவருடைய வீட்டில் இருந்தாள். ஹலோ சார், என்னோட பேரு அனுஷ்கா. வீட்டின் உள்ளே போய் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். நான் என்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல இருந்து வரேன். சொல்லுங்கம்மா, என்ன தகவல் தேவைப்படுது? அவரை முந்திக் கொண்டு அவருடைய மனைவி பேசினாள். இவர் தானே கேஸ் கொடுத்தாரு? இவர் எங்க கொடுத்தாரு? நான் தான் கொடுக்க வச்சேன். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? மேக்னா எப்படி காணாம போனாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மேக்னா எப்படிப்பட்ட ஆளு? மேக்னாவுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லையா? மேக்னா எத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறாங்க? அம்மா ஒரு நிமிஷம்மா. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குள்ளேயே அடுத்த கேள்வி கேட்கறியே. மேக்னா என்று கேள்வியை அடுக்கிக் கொண்டே போனது எவ்வளவு தவறு என்று இப்பொழுது புரிந்து கொண்டாள் அனுஷ்கா. சொல்லுங்கம்மா. மேக்னா ரொம்ப நல்ல ஆள் தான். அவ எதுக்கா இருந்தாலும் பயந்துக்குவா. சின்ன விஷயமா இருந்தாலே ரொம்ப பெருசா பயப்படுவா. அவங்க வீட்டுல அவளும் அவளுடைய ஹஸ்பண்டும் மட்டும்தான் இருக்காங்க. எங்க கிட்ட 12 வருஷமா வேலை செய்யறா. அவளை வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டதே இளங்கோதான். அவ எப்படி காணாம போயிருப்பான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது. ஆனா அவ ரொம்ப நாளாவே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தா. நான் தான் பெருசா எடுத்துக்கல. ஏன் பெருசா எடுத்துக்கல? அவ எதுக்கா இருந்தாலும் பயந்துக்கிறாளுன்னு நான் சொன்னேன்ல, அதனாலதான் பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் வந்து அவ ஒரு பெரிய விஷயத்த சொன்னா. நான் தேவையில்லாம இவ கற்பனை பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி நடந்திருக்கு. அவ என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இப்படி சொல்லி அந்த பெண்மணி தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டாள். அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? காசு ஏதாவது தேவைப்படுதா? இல்லைங்கம்மா, தனியா பேசினா நல்லா இருக்கும். தனியா பேசுற அளவுக்கு என்னடி உனக்கு பிரச்சனை? அவளுடைய தோளில் கை போட்டபடியே அழைத்து போனார் அந்த பெண்மணி. அம்மா, உங்களுக்கே தெரியும் என்னோட புருஷனை பத்தி. தெரியும்.
குடிச்சிட்டு வந்து டெய்லி மிதிக்கிறான், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நம்ம வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அதெல்லாம் வேண்டாமா. உதட்டை கடித்து கொண்டு கண்கள் சிவக்க அவள் அழுதாள். ஏமா அழுகிற? ஏமா என்னாச்சு? அம்மா, அந்த ஆள் என்ன விற்க போறாம்மா. என்னம்மா சொல்ற? காசெல்லாம் வாங்கிட்டாமா, இன்னும் 2 நாள்ல என்ன வித்துருவான். விக்கிறதுக்கு நீ என்ன பொருளாடி? இப்படி கேட்டதும் பயங்கரமாக அழுதாள் மேக்னா. இது போன்ற சமயங்களில் அழாமல் இருப்பது எப்படி என்று மேக்னாவிற்கு யாருமே சொல்லித் தரவில்லை. சிறிய விஷயத்திற்கே பயப்படுபவள் அவளை கடத்தப் போகிறார்கள் என்று தெரிந்தால் அழாமலா இருப்பாள்? எங்க வீட்டுக்கு 2 பேர் வந்திருந்தாங்கம்மா, நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு இந்த ஆள் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அன்று சரியான மழை, கதவு ஜன்னல் எல்லாம் தட 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 என்று அடித்து கொண்டிருந்தது. அதில் தான் மேக்னாவுடைய தூக்கமே கலைந்தது. கண் விழித்து பார்த்த பொழுது வீட்டினுள்ளே 2 அல்லது 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். நம் வீட்டிற்குள் எதற்கு இத்தனை ஆண்கள் என்று யோசித்தவள் எழாமலேயே அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தாள். எழுந்து நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்பதற்கு பயம். நெருங்கினால் பார்த்துக் கொள்ளலாம், அதன் பின்பு கத்தலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவர்கள் நெருங்கவில்லை. தூரத்திலிருந்தே இவளை சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள். 0 வாட்ஸ் பல்பு வெளிச்சத்தில் இவள் பார்த்தது 3 பேருடைய முதுகுகளை மட்டும்தான். அவளுடைய கணவனான இளங்கோ சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவன் கையில் கொஞ்சம் பணம் தரப்பட்டது. அவர்கள் பேசிக்கொள்வது மலை சத்தத்தை தாண்டியும் தெளிவாக கேட்டது. இங்க பாரு, குடிச்சிட்டு இந்த விஷயத்த யாருகிட்டயுமே நீ உளறிடக்கூடாது. அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. இதை எப்ப தள்ளி விடலான்னு தான் நானே பாத்துக்கிட்டு இருந்தேன். இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை நீ சொல்லாத, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சரிங்க. தன்னுடைய சட்டைக்காலரை பிடித்து கொண்டு பவ்யமாக நடித்தான் இளங்கோ. இன்னும் 2 நாள்ல வச்சுக்கலாமா? வச்சுக்கலாங்க, நீங்க எப்ப சொல்றீங்களோ வச்சுக்கலாம். அன்னைக்கு இவ பாட்டுல எங்கேயாவது ஊருக்கு கிளம்பி போயிட போறா. அதெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேங்க. கழுத்திலே 2 மிதி மிதிச்சா இங்கே கடப்பா, பாத்துக்கடா. இளங்கோவின் தோல் தட்டி கொடுக்கப்பட்டது. இன்னும் ஏதாவது பொம்பளை இருந்தாலும் சொல்லு, நம்ம ஏரியாவில நிறைய இருக்குது. நான் கை காட்டுறேன், நீங்க தூக்குனா போதும். தூக்குறத இறக்குறதெல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல இந்த வேலைய சரியா பண்ணணும். சரிங்க சரிங்க. திரும்பவும் போலி பவ்யம் காட்டினான். இதுக்காக நீ பயந்துக்கிற? அவன் உன்னை விக்கிறதுக்கு தான் பாத்திருக்கான். வேற ஏதாவது சமாச்சாரமா கூட இருக்கலாமே. என்னம்மா வேற சமாச்சாரம்? கண்களை வேகமாக துடைத்து கொண்டு கேட்டாள். அதை எப்படிடி என் வாயால சொல்லுவேன்? சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நீ ஒரு பயந்தாங்கோழி, அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி வச்சா ரொம்பவும் பயந்துக்கு வெடி. போலீஸ் கிட்ட போலான்னு சொல்றீங்களாம்மா? போலீஸ் கிட்ட போலாம், என்னன்னு சொல்றது? நான் இப்ப சொன்னதையே சொல்லுவோம். என்னடி என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்ப இன்னும் 2 நாளுக்குள்ள நீ காணாம போயிருவ. ஆமாங்கம்மா. சரி, ஒண்ணு பண்ணலாம். உங்க அம்மா கிட்ட நீ விஷயத்த சொல்லிரு. உங்க அம்மா பக்கத்துல தானே இருக்காங்க. ஆமாங்கம்மா. ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல சொல்லு, நாங்க எல்லாம் உடனடியா வந்துடுறோம். எப்படி? சரிங்கம்மா. வந்துருவீங்கல்ல? வருவோம், கண்டிப்பா வருவோம். நடந்து முடிந்த விஷயங்களை சொல்லி முடித்த அந்த பெண்மணி வேகமாக தண்ணீரை குடித்தார். இதாம நடந்தது. இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்களா சால்வ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் ட்ரை பண்ணல. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியா அவங்க அம்மா மூலமா போன் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க அம்மாவும் உடனடியா போன் பண்ணிட்டா. மேக்னாவோட புருஷன் போட்டு மிதின்னு மிதிச்சான். நாங்க போய் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோம். ஏன் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே? நாங்க தான் சொன்னோமே. அவதான் அவங்க அம்மா வீட்டுல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு? மொத்த விஷயத்தையும் மேக்னாவுடைய அம்மாவிடம் இருந்து தெரிந்து கொண்டாலும் மீண்டும் இவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பது அனுஷ்காவின் எண்ணம். நைட்டு எத்தனையோ மணிக்கு அவன் பொண்டாட்டி காணோம்னு கத்தியிருக்கான். அந்த அம்மா திரும்பவும் போன் பண்ணி சொன்னா. அந்த நடுராத்திரியில என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் உங்களுக்கு தகவல் சொன்னோம். நீங்க ஏன் போலீஸ்ட போகல? தெளிவான நியாயமான ஒரு கேள்வியை கேட்டால் அனுஷ்கா. எந்த டிடெக்டிவும் இப்படி கேட்க மாட்டாங்க. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த மாணிக்கராஜ் பேசினார். சார், ஒவ்வொரு விஷயமும் எப்படி எப்படி பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை தான் நான் சொன்னேன். நீங்க போலீஸ்ட்டு போகல. அது ராத்திரி நேரம். போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்க ஏற்கனவே என்ஹான்ஸ் டிடெக்டிவ் கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருந்தோம். அதை அவங்க சரியா செஞ்சு முடிச்சிட்டாங்க. சின்ன வேலை தான். சரி, அதனால உங்ககிட்டயே திரும்ப சொன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு தான் கரெக்டான நேரத்துக்கு தான் சொல்லியிருக்கீங்க. நல்ல ஸ்டெப்பை எடுத்திருக்கீங்க. நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏதாவது தேவைன்னா திரும்ப வரேன். கடைசி வார்த்தைகளை மிகுந்த வேகத்துடன் உதிர்த்து விட்டு ஓட்டமும் நடையுமாக வீட்டை விட்டு வெளியே வந்தாள். வண்டியில் ஏறினாள். மேக்னாவின் வீட்டை நோக்கி போனாள். அதற்குள் ஹெட் ஆபீஸை தொடர்பு கொண்டு 2 ஏஜென்ட்களை மேக்னாவின் வீட்டிற்கு வர சொல்லியிருந்தாள். வணக்கம் மேடம், எதுக்காக வர சொல்லியிருந்தீங்க? இவள் போய் இறங்கியதும் கேட்டார்கள். உள்ள ஒரு தெருப்பான், அவனை போய் புடிச்சிட்டு வாங்க. மேக்னாவின் கணவனான இளங்கோ இழுத்து வரப்பட்டான். இவனை கஸ்டடியில வச்சுக்கோங்க, ரொம்ப சேஃபான இடத்துல வைங்க. ஓகே மேடம். இந்த தெருவில் இருக்கிற ஆளுக பார்க்காத மாதிரி வேகமா காருக்குள்ள இவனை இழுத்து போட்டுட்டு இங்கிருந்து கிளம்பிருங்க. எஸ் மேம். அதே போல அவர்கள் செய்து முடித்ததும் அங்கிருந்து கிளம்பலாம் என்று எத்தனித்தாள். திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை. வீட்டின் உள்ளே போய் பார்த்தால் தனக்கு ஏதாவது கிடைக்கலாம் என்று நினைத்தாள். நினைத்தபடியே வீட்டினுள் நுழைந்தாள். காலையில் பார்த்ததை விட இப்பொழுது அந்த வீடு மிகவும் சிறியதாக இருப்பதாக அவளுக்கு பட்டது. ஒரு ஹால், ஒரு கிச்சன்,
அதை தவிர வேறு எதுவுமே அந்த வீட்டில் இல்லை. ஹாலின் ஒரு ஓரத்தில் நிறைய பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பழைய இரும்பு பெட்டிகள், அதன் மீது பழைய துணிகள். அது மட்டுமல்லாமல் வீட்டின் குறுக்கே ஒரு கம்பியை கட்டி அதிலும் துணியை காய போட்டிருந்தார்கள். இப்பொழுது அவள் கிச்சனுக்குள் போய் பார்த்தாள். சந்தேகப்படும்படியாக எதுவுமே இல்லை. இந்த இரும்பு பாக்ஸில திறந்து பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமோ யோசித்தவள் இரும்பு பெட்டியை நோக்கி நகர்ந்தாள். அந்த வீட்டிற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பொருள் அவளுடைய கண்ணில் பட்டது. இது மட்டும் ஏன் ரொம்ப புதுசா இருக்கு யோசித்தவள் அந்த பொருளை நோக்கி நகர்ந்தாள். அந்த பொருள் என்னவென்றால் லேடிஸ் ஹேண்ட்பேக். அது பிங்க் நிறத்தில் மிகவும் புதியதாக இருந்தது. கண்டிப்பாக அது மேக்னாவுடையதாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பது அவளுடைய கணிப்பு. அந்த ஹேண்ட்பேக் ஜன்னலில் தொங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த பையை எடுத்து பார்த்தால் அதனுள் பழைய நியூஸ் பேப்பர்கள் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. கடைகளில் இது போன்ற பைகள் புஷ்டியாக தெரிவதற்கு பழைய நியூஸ் பேப்பர்களை வைப்பார்கள். அப்படியென்றால் இந்த பையை 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளேதான் அவள் வாங்கியிருக்க வேண்டும். அந்த பையில் இருந்த 2 விசாலமான ஜிப்புகளை திறந்து உள்ளே பார்த்தாகிவிட்டது. இன்னும் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு இடம்தான். அது அந்த பையினுள் ஒட்டியிருக்கும் சிறிய பை. ஆம், அப்படித்தான் அந்த பையின் வடிவமைப்பு இருந்தது. அந்த சிறிய பை பாதி மூடியும் பாதி திறந்தும் இருந்தது. அந்த பையனுள் ஒரு கைபேசி. அனுஷ்கா கைபேசியை சோதனை போட்டாள். என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் அது இன்னும் உயிர்ப்புடன் இருந்தது. 1 மணி நேர காணொளி பதிவாகி அதன் பின்பு நின்று போயிருந்தது. கேஸ்ல அருமையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இப்படி நினைத்தவள் வேகமாக அந்த காணொளியை திறந்தாள். மேக்னா வேகமாக கைபேசியை எடுத்து பேக் கேமராவில் இருந்து ஃப்ரண்ட் கேமராவிற்கு மாற்றினாள். அதை அப்படியே பையில் போட்டாள். அவசரத்தில் போட்டதால் அது கோணல் மாணலாக விழுந்தது. காணொளி ஒரு மோசமான கோணத்தில் பதிவாகி இருந்தது. கதவை திறந்து கொண்டு 2 பேர் வந்தார்கள். கேமரா சாய்வாக இருந்ததால் சரியாக ஒருவனின் முகம் தெரியவில்லை. டேய், என்ன இவ முழிச்சிருக்கா? அண்ணா மன்னிச்சுக்கங்க. யார் நீங்க? வீட்டை விட்டு முதல்ல வெளியில போங்க. உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. அவள் பேசுவதை அவர்கள் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. ஏண்டா, அவளுக்கு நாங்க கொடுக்க சொன்னதை கொடுக்கலையா? இல்ல, கலக்கி கொடுக்கல. இப்படி சொன்னதும் அவன் தாறுமாறாக அடிக்கப்பட்டான். அதனால இப்ப என்ன? அடி வாங்கி கொண்டிருக்கும் பொழுதே பேசினான். நீங்க முதல்ல வெளியில போங்க. மேக்னா பயத்துடன் அலறினாள். டேய், அவளோட வாயை பொத்து. கிட்ட வந்த குத்திருவேன். அவள் ஜன்னல் ஓரத்தில் வைத்திருந்த பெரிய கத்தியை எடுத்தாள். அது ஒரு இரும்பு கத்தி. லேசாக துருப்பிடித்திருந்தது. உறுதியாக, கூர்மையாக, பெரியதாக இருந்தது. அந்த கத்தியை இடதும் வலதும் அசைத்தாள் மேக்னா. இங்க பாரு, சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோ. நீங்க வெளியில போங்க. நீங்க வெளியில போலன்னா சத்தம் போடுவேன். ஒருவன் மட்டும் முன்னே வந்தான். அவனுடைய தோளில் ஒரு கோட்டை போட்டாள் மேக்னா. ஆனால் அது சரியாக விழவில்லை. திரும்பவும் அவன் பின்னே போய்விட்டான். எதிர்பார்க்காத வினாடியில் அவளுடைய கைமுஷ்டியை எட்டி உதைத்தான். அவள் பிடித்திருந்த கத்தி எகிரி போய் விழுந்தது. இப்பொழுது அவர்கள் மிகவும் சுலபமாக அவளை நெருங்கினார்கள். அவள் தன்னுடைய பலத்தை எல்லாம் திரட்டி ஜன்னலின் கம்பிகளை 2 கரத்தால் பலமாக பிடித்து கொண்டாள். பேசாம எங்க கூட வந்துரு. அண்ணா அண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா. மேக்னா இப்பொழுது பாவமாக கெஞ்சினாள். என்னடா பாத்துட்டு இருக்க? அவ வாயில துணிய வச்சாட. தலையை இடதும் வலதும் அசைத்து கொண்டே இருந்தாள். பயங்கரமாக திமிரினாள். அண்ணா, இவ வர மாதிரி தெரியல. புடிச்ச அவளை இழு. கட்டளை போட்டு கொண்டிருந்தவன் கேமராவிற்கு வலப்பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய கை மட்டுமே அவ்வப்பொழுது தெரிந்தது. கேமராவில் பதிவாகி கொண்டிருந்தவன் அவளை பிடித்து பலமாக இழுத்தான். அண்ணா, கைய விடமாட்டேங்கிறான்னா. இங்க பாரு, உன்னோட புருஷன் உன்னை எங்க கிட்ட வித்துட்டான். உனக்கு எங்க கூட வரதை தவிர வேற வழியே இல்ல. அண்ணா, அவர் காசு வாங்கியிருந்தாருன்னா திருப்பி வாங்கிக்கங்கண்ணா. என்னை விட்டுருங்கண்ணா. நான் ஏற்கனவே எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவேன். குரல் நடுங்க பேசினாள் அவள். இங்க பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது. வலது கையை உடைச்சு இடது கையில கொடுத்துருவேன். அப்பொழுதும் அவள் ஜன்னல் கம்பியை பிடித்திருப்பதை விடவே இல்லை. இப்ப நீயே உன்னோட கைய தானா விடுவ, பாக்கறியா? அவளை இழுத்து கொண்டிருந்தவனை இன்னொருவன் அழைத்தான். காதில் ஏதோ சத்தம் இல்லாமல் சொன்னான். அதற்குள் அரண்டு நடுங்கி போயிருந்தாள் மேக்னா. அவனிடம் பேசிவிட்டு வந்தவன் மேக்னாவின் முதுகில் ஓங்கி ஓங்கி குத்தினான். அவனுடைய வலது கையின் அழுத்தமான குத்துகளை தாங்க முடியாதவள் பயங்கரமாக அலறினாள். ஒரே ஒரு தடவைதான். அதற்குள் அவளுடைய வாயில் துணியை வைத்து அழுத்தி விட்டார்கள். தொடர்ந்து முதுகில் குத்திக்கொண்டே இருந்தான் அவன். ஒரு கட்டத்தில் தன்னுடைய கைகளை உதறிக்கொண்டு மயக்கமடைந்தாள் மேக்னா. வேனை வாசல் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான் இருவரில் ஒருவன். நொடிக்கும் குறைவான நேரத்தில் வீட்டின் கதவை திறந்து அவளை வேனுள் ஏற்றினார்கள். வந்திருந்த இருவரும் காரினுள் ஏறினார்கள். ஒருவன் மட்டும் கேமராவில் பதிவாகாமலேயே போயிருந்தான். மற்றொருவன் நன்றாக பதிவாகியிருந்தான். அவர்களுடன் சேர்த்தி அவர்கள் வந்த வேனின் முகப்பும் நன்றாக பதிவாகி இருந்தது. அருமையான க்ளூ. அந்த காணொளியை முழுவதுமாக ஓட்டி ஓட்டி பார்த்தாள் அனுஷ்கா. அதன் பின்புதான் அருமையான க்ளூ என்று சொன்னாள். ஹெட் ஆபீஸை தொடர்பு கொண்டாள். எனக்கு இந்த ஏரியாவில் எத்தனை ரெயின்டீர் வேன்ஸ் இருக்குன்னு தெரியணும். அதாவது இந்த ஏரியா ரெஜிஸ்ட்ரேஷன்ல வேனோட கலர் ஒயிட், நம்பர் தெரியல. உடனடியா டீடைல்ஸ் விசாரிச்சுட்டு எனக்கு அனுப்புங்க.
அதுக்கப்புறம் 2 அல்லது 3 ஏஜென்ட்ஸை செலக்ட் பண்ணி நான் சொன்ன வேனை சர்ச் பண்ண சொல்லுங்க. மறுபக்கத்தில் இவள் பேசியதற்கு ஒப்புதல் சொன்னார்கள். மேக்னா அருமையான ஒரு வேலையை செஞ்ச. இந்த வீடியோ ஆதாரம் ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்க போகுது. மேக்னாவின் கைபேசியில் இருந்த காணொளியை தன்னுடைய கைபேசிக்கு மாற்றிக்கொண்டாள். அவளுடைய கைபேசியை எடுத்துக்கொண்டு வண்டியில் ஏறினாள். சேஃப் ஹவுஸிற்கு விரைந்தாள். சேஃப் ஹவுஸிற்கு போனதும் வீடியோவில் பதிவாகி இருந்தவனின் முகத்தை போட்டோவாக மாற்றினாள். அதை அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ் டேட்டாபேஸில் அப்லோடு செய்தாள். டேட்டாபேஸில் அனைத்து விதமான குற்றவாளிகளின் பெயர்களும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் புகைப்படத்துடன் இருக்கும். அப்படி பார்த்ததில் இந்த நபருடைய புகைப்படம் அங்கே இல்லை. ஏன் டேட்டாபேஸ்ல காட்ட மாட்டேங்குது? இவன் கிரிமினல் இல்லையோ? இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பில்ல. இவன் புதுசா சேர்ந்திருக்கணும். திரும்பவும் ஹெட் ஆபீஸிற்கு தொடர்பு கொண்டால், நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டோம் மேடம். அதுக்கப்புறம் அடிஷனலா நீங்க ஒரு வேலை செய்யணும். நான் சொன்ன மாதிரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க மேடம். அவங்களுக்கு நான் அனுப்புற போட்டோவை அனுப்புங்க. காருக்குள்ள அவன் இருந்தாலோ இல்ல ஊருக்குள்ள அவன் இருந்தாலோ அவனை உடனடியா தூக்கணும். அவன் முக்கியமான கல்பிரிட். ஒரு பொண்ணை கடத்திட்டு போன வீடியோ எவிடன்ஸே என்கிட்ட இருக்கு. ஓகே மேடம், பண்ணிடலாம். வேற ஏதாவது வேணுமா மேடம்? இப்போதைக்கு எதுவும் இல்ல. அழைப்பை அசுர வேகத்தில் வெட்டினாள். ஒரு பொண்ணை பட்டப்பகல்ல வீட்டுல இருந்து கடத்திட்டு போயிருக்காங்க. இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களா? அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டே ஒய்ஃபை வித்திருக்கான், அதுவும் பணத்துக்காக. இவனுங்கெல்லாம் ரொம்பவுமே கேவலமான பிறவிக. இவங்களை எல்லாம் மிருகம்னு சொன்னா மிருகத்துக்கு தான் அவமானம். மேக்னாவை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறாங்க? இப்போ அடுத்ததான் என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு பைத்தியக்காரனை விசாரிக்க வேண்டியிருக்கு. இப்படி யோசித்து விட்டு புயல் வேகத்தில் கிளம்பினாள் அனுஷ்கா. அனுஷ்கா தன்னுடைய தொண்டையை செருமி கொண்டாள். ஏஜென்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க. எஸ் மேம் என்ற ஒருவன் நகர்ந்து போனான். அப்புறம் இளங்கோ, போதையில இறங்கிருச்சா? நீங்க யாரு? போலீஸா? எதுக்காக இப்படி எல்லாம் கட்டி வச்சு டார்ச்சர் பண்றீங்க? இங்க பாரு, நீ கேள்வி கேட்க கூடாது. அது மட்டும் இல்லாம எனக்கு டைம் இல்ல. உன்னோட பொண்டாட்டிய காசுக்காக நீதானே வித்த? யாரு சொன்னா? உங்க அம்மா. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஜோக்க கூட புரிஞ்சுக்க தெரியாத தற்குறியா இருக்கானே. என்னமோ ஏதோ போய் தொலையிட்டும். நீதான் உன்னோட ஒய்ஃபை பணத்துக்காக வித்த? இல்ல, நான் விக்கல. நீ அவளை வித்து பணம் வாங்கி வச்சிருந்தே, அதை உன்னோட வீட்டுல இருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்பொழுது இளங்கோவின் முகம் மாறியது. எப்படி அவளை விக்கிறதுக்கு ஐடியா பண்ண? அதை முதல்ல சொல்லு. அதை சொல்லக்கூடாது. எப்பா, நீ பேசின வீடியோ ஆதாரமே எங்கிட்ட இருக்கு. நேரடியா கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்தா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க. அப்போ நீங்க போலீஸ் இல்லையா? தலையை வேகமாக அசைத்தபடியா அவன் பேசினான். நான் போலீஸ்லயே ஒரு ஸ்பெஷல் டிவிஷன். பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. அது நான் சம்பாரிச்ச பணம். எப்படி? தண்ணி போட்டே சம்பாரிச்சதா? இதன் பின்பு அவன் எதுவும் பேசவில்லை. தலையை குனிந்தபடியே அமர்ந்து கொண்டான். சரி, உனக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரேன். உண்மையெல்லாம் சொல்றியா? இப்பொழுது லேசாக அவன் தலையை நிமிர்ந்தான். சரக்குன்னு தலை நிமிர்றான் பாரு. மேடம், வாட்டர். அவள் பேசிக் கொண்டிருந்த பொழுது தண்ணீர் குடுவை எடுத்துக்கொண்டு வந்தவன் அதை அனுஷ்காவிடம் நீட்டினான். உதடுபடாமல் முக்கால்வாசி டம்ளரை காலி செய்துவிட்டு கால்வாசி டம்ளரில் இருந்த தண்ணீரை இளங்கோவின் மீது ஊற்றினாள். ஏய், என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? காணாம போன பொண்ணோட ஹஸ்பண்ட். வேண்டுமென்றே ஹஸ்பண்ட் என்ற வார்த்தையை ஹஸ்பண்ட் என்று சொன்னாள் அனுஷ்கா. இவனிடம் பேசிக் கொண்டிருந்தால் மணிக்கணக்கில் இதே போல பேசிக் கொண்டிருப்பான் என்று நினைத்த அனுஷ்கா உடனடியாக தன்னுடைய கைபேசியை எடுத்தாள். இங்க பாரு, சுட சுட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. OTTல வந்துருச்சு, பாக்குறியா? மேக்னா கடத்தப்பட்ட காணொலியை காண்பித்தாள். பயத்தில் வியர்த்து போனான் இளங்கோ. அவங்கள பத்தி சொன்னா என்னோட உயிருக்கு பிரச்சனை வந்துடும். நீ ஏன் ஜெயில இருக்க போற? உன்னோட உயிரை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நான் ஜெயிலுக்கு போறது உறுதியா? 100% உறுதிடா மகனே. சரி, அப்ப நான் உண்மையை சொல்றேன். ஜெயில வந்து உன்னை கொல்ல மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணுமா வேண்டாமா? இவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அருகில் இருந்த டிடெக்டிவ் கேள்வி கேட்டான். இங்க பாருங்க ஏஜென்ட், இவன் சொல்ற உண்மையெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. இவன் பேசுறதுல இருந்து ஏதாவது 10% க்ளூ தான் கிடைக்கும். அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு எனக்கு தெரியணும். ஓகே மேடம், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். சொல்றா இளங்கோ, ஏதோ உண்மையை சொல்றேன்னு சொன்னையே. துள்ளலுடன் தன்னுடைய விசாரிப்பை தொடங்கினாள் அனுஷ்கா. அவங்கள நான் முதல்ல சந்தையில தான் பார்த்தேன். 2 பேரும் ரொம்ப ஒசரமா இருந்தாங்க. நான் அப்பதான் சரக்கு வாங்கிக்கிட்டு பாட்டிலோட வந்துகிட்டு இருந்தேன். அவனுங்க 2 பேரும் என்னோட பாட்டில தட்டி விட்டுட்டானுங்க. கோபம் வந்து அவங்களோட சட்டையை பிடிச்ச. இங்க எதுவும் பேச வேண்டாண்ட தம்பி, தனியா போய் பேசிக்கலான்னு சொன்னாங்க. ஆளை பார்த்தா காசுள்ள பார்ட்டி மாதிரி தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம லேசா ரவுடி மாதிரியும் தெரிஞ்சாங்க. எதுக்கு வம்புன்னு பேசாம இருந்துட்டேன். தனியா கூட்டிட்டு போய் பெரிய பாட்டில் சரக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. ஃப்ரீயா இருந்தா முக்கு கடை பாருக்கு வான்னு சொன்னாங்க. நம்மளுக்கு என்னைக்கு வேலை இருந்திருக்கு? சாயந்தரம் அவங்க சொன்ன மாதிரியே போனேன். அவங்க 2 பேரும் இருந்தாங்க. என்ன சம்பாதிக்கிற, என்ன பண்றேன்னு எல்லாமே கேட்டாங்க. அவங்க எதுக்காக அப்படி கேட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஃபுல்லா குடிச்சோம். தினமும் இது தொடர்ந்தது. 1 மாசமா அவங்க கூட பழகினேன். இவ்வளவு சரக்கு ஃப்ரீயா தராங்களே, நம்ம ஏதாவது பண்ணலான்னு நான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அப்பதான் இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேற எங்கேயாவது பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. என்ன விஷயம்னே நீ சொல்லலையே. அதுதான் என்னோட பொண்டாட்டிய காசுக்காக விற்கிறது. அப்போ வித்திருக்க.
நீயே இப்போ உன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்ட. அதை நான் பாடி கேமரால ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன் சொல்லிவிட்டு தன்னுடைய நாக்கை கடித்து கொண்டாள். ஆதித்ய விக்ரம் போல் பேச வேண்டும் என்று நினைத்தவள் அவசரப்பட்டு சொல்ல வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிவிட்டாள். பாடி கேமராவின் மூலம் அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்று ஆதித்ய விக்ரம் அனைத்து வேலைகளும் முடிந்த பிற்பாடுதான் சொல்லுவான். ஆனால் இவள் முந்திக் கொண்டாள். இப்படி செய்யும் பொழுது பேசிக் கொண்டிருப்பவர் பேசுவதை பாதியிலேயே நிறுத்தலாம். சொல்ல வேண்டிய விஷயங்களை கேமரா இருப்பதால் சொல்லாமல் விடலாம். என்னவோ சொல்லிட்டு இருந்தியே, வேகமா சொல்லு. அவன் அப்படி செய்யக்கூடாது என்று அவனை துரிதப்படுத்தினாள். அதுக்கப்புறம் அவங்க காசு தந்தாங்க. எவ்வளவு? 50,000. 50,000க்கு பொண்டாட்டி வித்துட்டியா? இல்ல, அது அட்வான்ஸ் தான். நீ வேற அட்வான்ஸ் வாங்கினதா சொன்னாங்களே. நல்லா பொய் சொல்ற. மேல சொல்லு. நிறைய பணம் கொடுத்தாங்க, அதனால நானும் அவளை விற்கிறதுக்கு தயாராயிட்டேன். என்ற தற்குறி எவனாவது கட்டின பொண்டாட்டியை விற்பானா? நான் விற்பேன் என்பதை போல அவன் பார்த்தான். வேற என்ன தெரியும் உனக்கு? அவங்களோட பேர் என்ன? அவங்க பேரை மட்டும் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. பாஸ் குருன்னு தான் பேசுவாங்க. வீடியோல இருக்கிற 2 பேரும் எங்க இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாது. அனுஷ்கா எழுந்தாள். இன்னொருத்தன் எப்படி இருப்பான்? அதையாவது சொல்லு. இன்னொருத்தன்னா கேமரால பதிவாகாத ஒருத்தன். அவரு பெரிய மீசை வச்சிருப்பாரு, தலையில கேப் போட்டிருப்பாரு. எந்த மாதிரி கேப்பு? லெதர் கேப் தான் அவர் எப்பவுமே போடுவாரு. வயசு ஒரு 50-60 இருக்கலாம். அனுஷ்காவிற்கு இதை கேட்டு கோபமாக வந்தது. இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு, கண்ணு பெருசா இருக்குமா சிறுசா இருக்குமா? கண்ணு ரொம்ப பெருசா அகலமா இருக்கும், மூக்கு கொஞ்சம் கோணலா வீங்கின மாதிரி இருக்கும். அவனே முன்னேறி பதில் சொன்னான். உயரம்? நல்ல உயரம். அவன் பேசி முடித்ததும் ஏஜென்ட்களை நோக்கி தலையை திருப்பினாள் அனுஷ்கா. ஏஜென்ட்ஸ், இவன் சொன்னதை உடனடியா நம்மளோட ஏஜென்ட்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணிருங்க. ஓகே மேடம். இவனை பத்திரமா பாத்துக்கங்க. கிளைமேக்ஸ்ல இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். அசத்தலாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். தேவைப்படும்படியாக எந்த விதமான தகவலும் அவன் தரவில்லை என்பதை இப்பொழுது அந்த ஏஜென்ட்டுகள் யோசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். மேடம் சொன்னது சரிதான். இவன் எந்த விதமான தகவலையும் சரியா சொல்லலையே. அவளுடைய புத்தி கூர்மையை நினைத்து இப்பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்ததா ஒரு இன்ஃபார்மரை சந்திக்கணும். எங்க இருப்பான்? அந்த டுபாக்கூரு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். இப்ப என்ன பண்ணலாம்? அவனோட காதலி ஒருத்தி இருக்கால்ல, அவளுக்கு கால் பண்ணலாம். ஒரு ரிங்கு போன உடனே அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ அனுஷ்கா, எப்படி இருக்க? மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த பெண் பேசினாள். நல்லா இருக்கேன். உன்னோட ஆள் எங்க? அவனை பத்தி கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஆமா, எனக்கு ஒரு வேலையாகணும். அவன் பாக்ஸிங் கிளப்புக்கு போயிருக்கான். செய்யறது திருட்டு வேலை. இதுக்கு எதுக்கு அவன் பாக்ஸிங் கிளப் எல்லாம் போறான்? உடம்ப கெத்தா வச்சுக்க போறான். நம்ம ரொம்ப சந்தோஷம். அவன் எப்பவும் போற பாக்ஸிங் கிளப் தானே? ஆமா. அனுஷ்கா, வீட்டுக்கு வரையா? எதுக்கு? என்னையும் சேர்த்து போலீஸ் அரெஸ்ட் பண்றக்கா? சரி போன்லயாவது பேசு. உங்ககிட்ட எல்லாம் அதிக நேரம் போன்ல பேசுறதே தப்பு. ஏன்னா உங்களோட கால் பேசுறதுனால என்னையும் ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. போலீஸ்ல உனக்கு ஆள் இருக்கும் போலயே. இல்ல, என்னோட ஆளு மோகனசாமி தான். இதை கேட்ட அனுஷ்கா, என்னடா இன்னைக்கு ஒருத்தனுக்குமே ஜோக்கே புரிய மாட்டேங்குது என்று நினைத்து கொண்டு, சரி எனக்கு வேலை இருக்கு, இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அழைப்பை துண்டித்தாள். இப்ப வேற பாக்ஸிங் கிளப்புக்கு போகணுமா? இந்த கேஸ் நம்மள ரொம்பவுமே ஓட விடுதே. பாக்ஸிங் கிளப்பிற்கு செல்வதற்கு முன்பு தன்னுடைய கைப்பையை திறந்தாள். அதில் ஒரு பெரிய அசுரனை ஒளித்து வைத்திருந்தாள். அந்த பெரிய அசுரன் எதுவென்றால் ஆட்டோமேட்டிக் ஃபுல் HD கேமரா கொண்ட ட்ரோன் தான். அந்த தானியங்கி ட்ரோனை வெளியே எடுத்தாள். அதை உயிர்ப்பித்தாள். தன்னுடைய கைபேசியை எடுத்தாள். மேப்ஸ் என்னும் செயலியை திறந்தாள். அதில் சில இடங்களை குறிப்பிட்டாள். அதன் பின்பு ட்ரோன் செயலிக்குள் வந்தாள். எங்கெங்கு போக வேண்டும் என்று மேப்பில் குறித்த இடங்களை பதிவு செய்தாள். ஆட்டோமேட்டிக் ரன் என்ற பொத்தானை தட்டினாள். சாப்பிடும் தட்டின் அளவே இருந்தது அந்த ட்ரோன். அது காற்றில் பறந்தது. தானாக அவள் சொன்ன இடங்களுக்கு பயணம் செய்ய தொடங்கியது. ட்ரோன் கிளம்பியதும் அதற்கு வேறு சில கட்டளைகளை கொடுத்தாள். கண்டுபிடிக்க வேண்டிய காரின் புகைப்படங்களை ட்ரோனுக்கு அனுப்பினாள். இப்பொழுது அந்த தானியங்கி இப்பொழுது அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரோன் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கலாம். அனுஷ்கா அந்த ட்ரோன் எங்கெங்கெல்லாம் பறக்க வேண்டும் என்ற கட்டளையை போட்டிருந்தாள். அந்த இடங்களுக்கெல்லாம் ட்ரோன் பயணப்படும். மக்களுக்கு எந்த வகையிலும் துன்புறுத்தாமல் அந்த ட்ரோன் பயணப்பட்டு உயரமான பில்டிங்குகளில் போய் அமர்ந்து கொள்ளும். அதன் பின்பு அனுஷ்கா அனுப்பிய புகைப்படத்தில் இருந்த கார் அந்த இடத்தில் வருகிறதா என்று பார்க்கும். சிறிது நேரம் இருந்து பார்த்துவிட்டு வேறு ஒரு இடம் போகும். கார் கிடைத்து விட்டால் உடனடியாக அனுஷ்காவின் கைபேசிக்கு ஒரு தகவல் வரும். இப்பொழுது வண்டியில் ஏறினாள். இன்ஃபார்மரை பார்ப்பதற்கு புயலாக கிளம்பினாள். இடம் டெய்லி பாக்ஸிங் கிளப். கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள் அனுஷ்கா. முதலில் அவள் பார்த்ததே அந்த இன்ஃபார்மரை தான். நான் இங்க இருப்பேன் எப்படி உனக்கு தெரியும்? எடுத்தவுடன் சாதாரணமாக பேசாமல் உடனடியாக இந்த கேள்வியை கேட்டான். சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீயா? கண்டிப்பா அப்படி வந்திருக்கவே மாட்டேன். என்ன போலீஸ்ல மாட்டி வர்றதுக்குன்னே வந்திருப்ப. போன தடவை உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? அப்படி கேட்பன்னு நீ நினைக்காத. எனக்கு சில வேலைகளை எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? பாக்ஸிங் கிளப்பில் சில பேர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். சில பேர் ட்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்துவிட்டு உடனடியாக
இன்ஃபார்மர் மோகனசாமியை நோக்கி திரும்பினாள். இந்த பொண்ணுங்களை எல்லாம் கடத்துறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு. போன மாசம் சாதாரண பப்ளிக்ல இருக்கிற ஒருத்தன் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கேங்க பிடிச்சாங்களே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அந்த கேங்க பத்தின தகவல் வேணுமா? ஆமா, ஒரு பொண்ணு மிஸ் ஆயிட்டா. அவங்கள இப்ப பிடிக்க முடியாது, ஏன்னா அவங்க இப்ப ஆக்டிவ்லயே இல்ல. என்ன சொல்ற? உண்மையாதான் சொல்றியா? ஆமா, அந்த கேங்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்படியே கலைஞ்சு போயிருச்சு. அப்போ இந்த வேலையெல்லாம் யாரு செஞ்சிட்டு இருப்பாங்க? தெரியலையே. யாராவது காசுக்காக செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி யாரையாவது உனக்கு தெரியுமா? உதட்டை பிதிக்கினான் மோகனசாமி. வாயிலே குத்திடுவேன் சொல்லிவிட்டு தன்னுடைய கைபேசியை எடுத்தாள். இந்த ஆள் எங்கேயாவது பாத்திருக்கியா? இவனை நல்லா தெரியுமே, எங்கேயோ பார்த்தேன், ஆனா ஞாபகம் வரல. சோ இந்த டைம் வேஸ்ட் பண்றவனுங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. இரு யோசிச்சு சொல்றேன். நான் ஒரு நாளைக்கு 500 பேத்த பாக்குறேன். ரோட்லயே சுத்திக்கிட்டு இருந்தா அப்படிதான். நீ உடனடியா யோசிச்சு சொல்லு. இவன் என்கிட்ட ஒரு தடவை வேலை கேட்டு வந்தான். அப்படியே 5000 ஏக்கருக்கு நிலம் வச்சிருக்க, உங்ககிட்ட வேலை கேட்டு வர்றதுக்கு. அவன் ஏதாவது தட்டுமுட்டு சாமான்ல துடைக்கிற வேலை கேட்டான். ஒரு வேளை சாப்பாடு போட்டா போதும்னு சொன்னான். அதை உன்னால பண்ண முடியாதுன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அனுஷ்கா அவனை மேலும் மேலும் பேச விடாமல் தேவையில்லாமல் நேரத்தை விரயப்படுத்தி கொண்டிருந்தாள். என்ன டைம் வேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீ தான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. இப்படி மனதில் நினைத்தவன் அதை வெளியில் சொல்லவில்லை. ஆமா, நீ சொன்ன மாதிரி என்னால அவனுக்கு வேலை கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு ஏதாவது தெரியுமா? அவனை நான் ஒரு தடவை மார்க்கெட்ல வச்சு பார்த்தேன். அவங்கிட்ட பேசுனியா? பேசுனேன். என்னடா தம்பி வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்டேன். நல்ல இடத்துல நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நானுமே எதுவுமே பேசல. தக்காளி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நீ ஒரு இன்ஃபார்மரு, ரவுடி பையன்னு ஊருக்குள்ள போய் சொல்லிடாத. சொல்லக்கூடாதே, அதுதானே என்னோட தொழிலு. ஒரு பெருமூச்சொன்றை விட்டாள் அனுஷ்கா. சரி, இவனை எங்க பார்த்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஒரு முக்கியமான விஷயம் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப நீ இவ்வளவு நேரம் சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தியா? இல்ல, நான் பேசிக்கிட்டு இருந்ததை விட இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த முன்னாடி ஒரு கடத்தல் கேங் இருந்தாங்கல்ல, அவங்க எங்க பொண்ணுகளை மறைச்சு வைப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவனுங்க ஒரு ஸ்கிராப் யார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. வேற ஏதாவது இடம் இருக்கு? லொகேஷன் உனக்கு அனுப்பி விடுறேன். அவன் அனுப்பிய லொகேஷன் பின்னை திறந்து பார்த்தாள் அனுஷ்கா. என்னடா, மக்கள் சாதாரணமா வசிக்கிற இடமா இருக்கு? ஆமா, அந்த மாதிரி இடத்துல பதுக்கி வச்சாதானே போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சூப்பர்டா, நான் உன்னை இன்னொரு தடவை வந்து பாக்குறேன். நீ வரவே வேண்டாம் சாமி, திரும்ப வருவேன் அழுத்தமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவளுடைய கைபேசிக்கு ட்ரோனிடம் இருந்து ஒரு தகவல் வந்தது. உடனடியாக திறந்து பார்த்தாள். நீங்கள் சொன்ன அனைத்து இடங்களையும் பார்த்தாகிவிட்டது. எந்த இடத்திலும் நீங்கள் குறிப்பிட்ட கார் இல்லை என்று ட்ரோன் சொல்லியிருந்தது. திரும்பவும் இன்னொரு இடத்தை குறிப்பிட்டாள். அங்கே போய் பார்க்கும்படி கட்டளையிட்டாள். ட்ரோன் அங்கிருந்து கிளம்பியதற்கான தகவல் அனுஷ்காவிற்கு வந்தது. இந்த ட்ரோன் சூப்பரா தானே வேலை செய்யுது. அப்ப ஏன் ஆதித்ய விக்ரம் சாரு இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு? இதை யூஸ் பண்ணன்னு தெரிஞ்சா இன்னொரு வார்னிங் மெசேஜ் வருமே. டைம் இல்ல, கல்பிரிட்ட பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்படி இப்படி ஏதாவது சொல்லணும். இப்படி வண்டி ஓட்டி கொண்டிருந்த பொழுதே நினைத்தாள். அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரோனை கண்டுபிடித்தது ஆதித்ய விக்ரம் தான். அவன் இது போல தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை கண்டுபிடிப்பதில் கைதேர்ந்தவன். வேனை தேடிக்கொண்டிருந்த ஏஜென்ட்டுகளை அழைத்தாள் அனுஷ்கா. ஹலோ, அனுஷ்கா பேசுறேன். ஹலோ மேடம், சொல்லுங்க. வேன் கிடைச்சதா? இல்ல மேடம், தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. ஓகே மேடம். அதற்குள் ட்ரோனிடம் இருந்து ஒரு தகவல் வந்தது. அந்த வேனை ட்ரோன் கண்டுபிடித்து விட்டதாகவும் அனுஷ்கா ஏற்கனவே அந்த ட்ரோனை போக சொல்லி இருந்த இடத்தில்தான் வேனை கண்டுபிடித்ததாக ட்ரோன் தகவல் அனுப்பியிருந்தது. ஏஜென்ட்டுகளுக்கு எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற லொகேஷன் பின்னை ஷேர் செய்தாள். அவளும் அந்த இடத்தை நோக்கி விரைந்தாள். எப்படியாவது அந்த பொண்ணை இன்னைக்கு உயிரோட காப்பாற்றணும். உயிரோட என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லும் பொழுதே அவளுக்கு ஒரு வகையில் யோசனையாகத்தான் இருந்தது. மேக்னாவின் தாடையை ஒருவன் அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தான். வாயத்தர இல்லை என்பதை போல சத்தம் கொடுத்தாள் அவள். இப்ப நீ வாயை திறக்கல. அவள் வாயை திறக்கவில்லை, இறுக்கமாக மூடியிருந்தாள். தாடையை பிடித்து கொண்டிருந்த கையை எடுத்துவிட்டு அவள் முகத்தில் 3 முறை அறைந்தான். குடின்னு சொன்ன குடிக்க மாட்ட? இப்பொழுது அவள் வாயை லேசாக திறந்திருந்தாள். இப்ப அவளோட வாயில ஊத்து சொன்னதும் அவளுடைய வாயில் ஏதோ ஒரு ஜூஸ் ஊற்றப்பட்டது. இவ இப்ப மயங்கிருவாள்ல. பழச்சாரை வாயில் ஊற்றியவன் கேள்வி கேட்டான். சுவிட்ச் போட்ட இனிமே மயங்கிறதுக்கு நம்மெல்லாம் ஒன்னும் ரோபோட் கிடையாது, மனுஷங்க தானே. கொஞ்ச நேரம் ஆகும். இப்படி பேசி முடித்துவிட்டு அவளிடமிருந்து விலகி வந்தார்கள். இன்னும் என்ன போனே வரல? அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பவும் இப்படி பண்ண மாட்டாங்களே. சொன்ன நேரத்துக்கு வந்துருவாங்களே. அவங்களுக்கு நம்ம மேல ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? சந்தேகம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? லெதர் கேப் போட்ட வயதானவன் பேசினான். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைனா? நீங்க ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. நான் தானே புதுசா சேர்ந்திருக்கேன், அதனாலதான் பயமா இருக்கு. ஏண்டா 2-3 கடத்தல் பண்ணியாச்சு, இன்னும் புதுசுன்னே சொல்லிக்கிட்டு இருக்க? புதுசு தானேண்ணா, எல்லாம் பழகிறோம். வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க. எதுக்காக லேட் பண்ணணும்? நீங்க தானே ஒரு தடவை சொன்னீங்க லேட் பண்ணா பெரிய பிரச்சனைன்னு. ஆமா சொன்னேன். இப்போ என்ன பண்ண சொல்ற?
இவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாமா? புதிதாக வேலைக்கு சேர்ந்தவன் அமைதியாக இருந்து கொண்டான். லெதர் கேப் போட்டிருந்தவன் கம்பீரமாக வெளியில் பேசினாலும் அவனும் பயந்து கொண்டுதான் இருந்தான். சொன்ன நேரத்திற்கெல்லாம் வந்து எப்படியும் கடத்தப்பட்ட பெண்களை ஏற்றிக்கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் இந்த முறை அனைத்தும் வினோதமாக இருந்தது. இப்படி அவர்கள் செய்ததே இல்லை. நேர தாமதம் செய்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த லெதர் கேப் போட்டவனின் எண்ணமாக இருந்தது. அவன் தன்னுடைய தோளாலான தொப்பியை லேசாக இழுத்து விட்டு கொண்டான். தொப்பியின் கீழே இருந்த நெற்றியில் பயங்கரமாக வியர்த்திருந்தது. பஸ் இன்னும் அந்த மேக்னாங்கிற பொண்ணை பிக்கப் பண்றதுக்கு வண்டி அனுப்பவே இல்லை. இப்ப அனுப்பிருட்டா? வேண்டாம். கோட் ஷூட் அணிந்திருந்த பைப்பில் புகைவிட்டு கொண்டிருந்த தலைவன் போல் இருந்தவன் மறுப்பு தெரிவித்தான். என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி பண்ணிடலாம். ஏதோ ஒரு கட்டளைக்காக காத்திருப்பவன் போல அந்த கோட் ஷூட் அணிந்த மனிதனுக்கு எதிரில் இருந்தவன் பேசினான். எல்லாரையும் கொலை பண்ணிருங்க. அந்த பொண்ணையும் சேர்த்தியா பாஸ்? ஆமா. அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் இந்த விஷயத்துல கைய வச்சுட்டாங்க. இதுக்கு மேலையும் அந்த 2 பேர்த்தையும் உயிரோட வச்சிருக்கிறது சரியா வராது. கண்டிப்பா அவங்க 2 பேர்த்தினால நம்ம மாட்டிக்குவோம். சரிங்க பாஸ், அவனை போட்டு தள்ளிடலாம். முதல்ல ஆக வேண்டிய வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. பொண்ணை வேற ஒரு இடத்துல பிக்கப் பண்ணிக்கிறதா அவனை டைவர்ட் பண்ணுங்க. ஓகே பாஸ். அவங்கிட்ட நம்ம கேங்கோட சம்பந்தமான ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா? அது மட்டும் இல்லாம ஏதாவது பொருட்கள் இருக்கா? அவங்கிட்ட நம்ம சம்பந்தமான எந்த விதமான டீடைல்ஸும் கிடையாது, பொருளும் கிடையாது. சரி, அப்ப எல்லாரையுமே மேல அனுப்பிச்சிரு. தன்னுடைய 2 கரத்தையும் பெருக்கல் குறியை போல வைத்துவிட்டு கீழே குனிந்து வணங்கினான் வந்தவன். அங்கிருந்து விடைபெற்று கொண்டான். அங்கிருந்து வெளியே வந்தவன் அவனுடைய ஆட்களிடம் பேசினான். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியுமில்ல? தெரியும் லீடர். நான் ஒரு வேலை தரேன். அதை நீங்க கணக்கச்சிதமா முடிக்கணும். எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. புரியுதா? நம்மளோட மெத்தட் 1 ஆஃப் கில்லிங் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே லீடர். நீங்க மாட்டிக்கிட்டா என்ன ஆகுன்னு தெரியுமில்ல? தெரியும் லீடர். நாங்களும் இறந்துருவோம். அப்படி ஆகாம பாத்துக்கங்க. அவர்களும் தங்களுடைய கைகளை பெருக்கல் குறியை போல வைத்து குனிந்து வணங்கினார்கள். மேகனா கடத்தப்பட்ட இடத்தை நோக்கி இருவரும் விரைந்தார்கள். மெத்தட் 1 ஆஃப் கில்லிங்னு சொன்னாங்க, அதே மாதிரி பண்ணிரலாம்ல. மேகனா கடத்தப்பட்டிருந்த வீடு இருந்த தெருவில் 2 கேங் மெம்பர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி தான் பண்ணணும். ஆனா இந்த ஏரியாவில யாருமே நம்மள பாக்கலையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையிலேயே இறங்கணும். நம்ம பேசாம கார்ல ஒரு ரவுண்டு போய் கேஷுவலா ஒரு தடவை அந்த தெரு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாமா? வேணாண்டா. ஒரு தடவை கார் உள்ள போயிட்டு வந்துட்டா 2வது தடவை போகும்போது நல்லா பார்த்து வச்சுக்குவாங்க. இப்போ என்னதான் பண்றது? சரியான ஒரு நேரத்துக்காக வெயிட் பண்ணணும். அந்த ஏரியாவை கூர்மையா நல்லா பாரு. 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ. எத்தனை பேர் வராங்க போறாங்க, யாராவது மாடியில நிக்கிறாங்களா, இல்ல வீட்டு வாசல்ல யாராவது இருக்காங்களா, எல்லா விஷயத்தையுமே பக்காவா நீ பார்த்துட்டு வந்துரு. இங்க பாரு, கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டுக்கோ, மாஸ்க் போட்டுக்கோ. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வேலையை நம்ம சொதப்பனோம்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? தெரியும் என்பதை போல தலையசைத்தவன் கண்ணாடியையும் மாஸ்கையும் போட்டுக்கொண்டான். அந்த தெருவினுள் கேஷுவலாக நடந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். காரில் இருந்தவன் சொன்னதைப் போலவே காத்திருக்க தொடங்கினான். அந்த இடத்தை ஆழமாக 2 நிமிடம் பார்த்துவிட்டு வரலாம் என்பதை போல தூரத்திலிருந்தே செய்கை செய்தான். காரில் இருந்தவன் காரை வேகமாக விரட்டினான். மேக்னாவை கடத்தியவர்கள் வேனை தெருவில் தான் நிறுத்தியிருந்தார்கள். அந்த வேனை கடக்கும் பொழுது 1 நிமிடம் வண்டியை மெதுவாக ஓட்டினான். அதன் பின்பு வேகமாக ஓட்டி தெருமுனையில் நின்று கொண்டிருந்த மற்றொருவனை ஏற்றிக்கொண்டான். வேலை நல்லபடியா முடிஞ்சதுல? முடிஞ்சது. ஆனா நம்ம திரும்பவும் வெயிட் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணலாம். தெருவின் மற்றொரு கோடியில் நின்று கொண்டார்கள். ஏதோ ஒரு விஷயத்திற்கு காத்திருப்பவர்களைப் போல அவர்களுடைய முகங்கள் காணப்பட்டது. நீங்க இப்போ அந்த பொண்ணை எடுத்துட்டு நாங்க சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. ஓகே பாஸ். லெதர் தொப்பி போட்டிருந்தவன் வேகமாக பதில் சொன்னான். டேய், அவங்க எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. இவளை தூக்கி ஒரு சாக்குல போடு. பெரிய சாக்கை எடுத்து வந்தவன் அதை மேக்னாவின் காலில் நுழைக்க பார்த்தான். ஆனால் மேக்னா காலை இடதும் வலதும் அசைத்து கொண்டே இருந்தாள். இவ என்ன இன்னும் மயங்காம இருக்கா? ஜூஸ்ல மயக்க வர மாத்திரைய கலக்கனியா இல்லையா? கலக்கன. சரி, வேகமா அவளை சாக்குல போடு. வாயில துணிய வச்சு அட. அப்பொழுதும் திமிரிக் கொண்டே இருந்தாள் மேக்னா. அவள் தன்னுடைய கண்களை அரைகுறையாக மூடியிருந்தாள். இது வேலைக்காவது. அவளை தூக்கி அப்படியே நிமிர்த்தி பொடி. மேக்னா சற்று கனமாக இருந்தாள். அவன் பயங்கரமாக தடுமாறினான். இப்பெல்லாம் நீ ஒரு வேலையையும் செய்யறதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிற. இல்லனா இப்ப பிடிச்சறான் பாருங்க. கஷ்டப்பட்டு மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு மேக்னாவை நிமிர்த்தினான். மேக்னாவின் காலை சாக்கினுள் நுழைத்து அதை மேல் நோக்கி இழுத்தான் லெதர் கேப் போட்டிருந்தவன். அது மிகவும் பெரிய சாக்காக இருந்ததால் அதற்குள் மேக்னா சரியாக பொருந்தி போனாள். சாக்கின் வாய் இறுக்கமாக ஒரு கயிறு போட்டு கட்டப்பட்டது. சரியாக கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. யார் வந்திருப்பாங்க? இங்க யாரும் வரமாட்டாங்களே. இப்படி யோசித்தபடியே லெதர் கேப் போட்டிருந்தவன் கதவை நோக்கி நகர்ந்தான். கதவை தட்டியது அனுஷ்கா தான். சாவி போடும் துவாரம் வழியாக நடந்த அனைத்து விஷயங்களையும் அவள் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். இவன் தான் இந்த லெதர் கேப் போட்டவன். இன்னொருத்தன் வீடியோல பார்த்தவன்.
2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டானுங்க. எப்படியோ மேக்னா இன்னும் உயிரோட தான் இருக்கா. மேக்னாவை பார்த்து விட்டு இப்படி நினைத்து கொண்டாள். இவங்க எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் கதவை தட்டினாதான் சரியா வரும். யாரது? கதவை தட்டப்பட்ட பிற்பாடு இந்த கேள்வி வந்தது. கதவை திறங்க முதல்ல. கதவு திறக்கப்படவில்லை. சிறிது நேரத்திற்கெல்லாம் அமைதி நிலவியது. அனுஷ்கா திரும்பவும் சாவியின் துவாரத்தின் வழியாக பார்த்தாள். இப்பொழுது அவளை கஷ்டப்பட்டு இழுத்தபடியே அவர்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். பின்னாடி வழியா கிளம்பலான்னு பாக்குறாங்களோ, ஆனா வேனு முன்னாடிதான் இருக்கு. அப்பொழுதுதான் அனுஷ்காவிற்கு ஒரு விஷயமே புரிந்தது. தான் வீட்டின் பின்புறம் இருக்கிறேன் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அடச்ச, நம்ம தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கோம். ஒரு நிமிஷத்துல வந்த வழியே மறந்துட்டோமே. அனுஷ்கா வீட்டை சுற்றி கொண்டு முன்னே வருவதற்குள் அவர்கள் அவளை வேனில் ஏற்றி இருந்தார்கள். வேனை வீட்டின் மிக அருகில் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தான் இருவரில் ஒருவன். வேனில் அவள் ஏற்றப்பட்டதும் லெதர் தொப்பியை போட்டிருந்தவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டான். டேய் நில்லுங்கடா. இப்படி சொன்னபடியே வேனை நெருங்கினாள் அனுஷ்கா. ஆனால் இவளின் குரல் கேட்டு அவர்கள் நிற்பார்களா என்ன? அவர்கள் வேனை விரட்டி கொண்டு கிளம்பினார்கள். அனுஷ்கா வேகமாக தன்னுடைய வண்டியை நெருங்கி குதித்து அதில் ஏறிக்கொண்டாள். மிகுந்த வேகத்தில் வண்டியை பாய்ச்சினாள். அதற்குள் ஆட்டோமேட்டிக் ட்ரோனும் கிளம்பி இருந்தது. ஒரு கையில் வண்டியை ஓட்டியபடியே ஆட்டோமேட்டிக் ட்ரோனிடம் அந்த வேனை பின்பற்ற சொல்லி கட்டளை போட்டாள் அனுஷ்கா. இப்பொழுது அந்த வேனை தொடர்ந்து அனுஷ்கா வந்து கொண்டிருந்தாள். வானத்தில் ட்ரோன் வந்து கொண்டிருந்தது. அதற்குள் ஏஜென்ட்களும் வந்திருந்தார்கள். அவர்கள் அனுஷ்காவை பின்தொடர்ந்தார்கள். வேனுக்குள்ள மேகனா தாறுமாறாக அசைந்து கொண்டிருந்தாள். அண்ணா, இவளை பிடிக்க முடியல, விட்டுறப்போ கோபமாக சொன்ன லெதர் கேப் போட்டவன் தொடர்ந்து வண்டியை ஓட்டினான். அண்ணா, சுத்தமா பிடிக்க முடியல. இப்பொழுது வேன் ஓட்டி கொண்டிருந்தவன் சில கெட்ட வார்த்தைகளை உதிர்த்தான். அவசரத்தில் கிளம்பியவர்கள் வேனின் கதவை சரியாக மூடாமல் இருந்தார்கள். அது ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்கியவுடன் லாவகமாக தானாகவே திறந்து கொண்டது. அண்ணா, கதவு திறந்துக்குச்சு. எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக தான் நீ இருக்கியா? எதுவுமே செய்ய மாட்டியா? அதன் பின்பும் சில கெட்ட வார்த்தைகள் வந்து விழுந்தது. அவனுக்கு மேகனாவை பிடிப்பதே பெரிய வேலையாக இருந்தது. அதற்கு மேல் அவனாக போய் எப்படி கதவை மூட முடியும்? அவன் அவளுடைய பெரிய உருவத்தை சாக்கில் வைத்தபடியே போராடி கொண்டிருந்த பொழுது அந்த சம்பவம் நடந்தது. மேக்னா வேனிலிருந்து ஒரு பக்கமாக சரிந்தாள். அவளை பிடித்து கொண்டிருந்தவன் முடிந்த அளவு அவளை வேகமாக இருக்க முயற்சி செய்தான். ஆனால் இருக்க முடியாமல் போனது. அவளுடைய மொத்த எடையும் ஒரு பக்கம் சரிந்தது. கதவு திறந்திருந்ததால் அவளுடைய உடல் முழுவதும் வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. திரும்பவும் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்தது. இப்பொழுது காலை இறுகப்பட்டலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான் வேனுக்குள் இருந்தவன். ஆனால் அது நடக்காமல் போகவே மேக்னா நடுத்தெருவில் விழுந்தாள். அண்ணா, அவர் ரோட்ல விழுந்துட்டா, வண்டியை நிறுத்துங்க. அறிவு கட்ட நாயே, உன்கிட்ட எல்லாம் ஒரு வேலை சொல்றதே பெரிய தப்பு. உன்னை காரோட விட்டுருக்கணும், எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்தி இருப்ப. அண்ணா நிறுத்துங்கண்ணா, அவளை ஏத்திடலாம். பின்னாடி பாருடா, யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க. அனுஷ்கா வேனுக்குள் இருந்து மேக்னா விழுவதை பார்த்தாள். உடனடியாக கீழே விழுந்த மேக்னாவை நெருங்கினாள். சாக்கின் வாயை திறந்தாள். மேக்னா ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தாள். பின்தொடர்ந்து வந்த ஏஜென்ட்களை நிறுத்தினாள். நீங்க இவளை பாத்துக்கங்க. ஓகே மேடம். திரும்பவும் தன்னுடைய வண்டியில் ஏறினாள். அந்த வேனை பின்தொடர்ந்தாள். அது அவளை விட்டு வெகு தூரம் போயிருந்தது. இருந்தாலும் ட்ரோனின் உதவியால் அது எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை தன்னுடைய கைபேசியில் இருந்த மேப்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி அவள் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வேனை சிறிது நேரத்துக்குள்ளேயே நெருங்கிவிட்டாள். எல்லாம் உன்னாலதாண்டா வந்துச்சு. ஒரு வேலையை சரியா செஞ்சு முடிக்கலைன்னா நம்மள போட்டு தள்ளிடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணா தெரியும், அதனாலதான வண்டியை நிறுத்த சொன்னேன். பின்னாடி எத்தனை பேர் வந்துகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தே இல்ல? பார்த்தேன்னா அதுக்குன்னு பொண்ணை விட்டுட்டு வந்தது உங்களோட தப்பு தான். என்னோட தப்பு இல்லடா, உன்னோட தப்பு தான். அண்ணா என்ன சொல்றீங்க? வேனை ஓட்டி கொண்டிருந்தவன் தன்னுடைய இடக்கரத்தை தூக்கினான். அதில் கையளவே இருக்கும் ஒரு ரிவால்வர் இருந்தது. அண்ணா என்ன பண்ண போறீங்க? இப்படி கேட்டதுதான் மாயம். உடனடியாக ட்ரிகரை சுண்டினான். கழுத்தில் தோட்டாவை வாங்கி கொண்டு திறந்திருந்த கதவின் வழியாக வேனுக்குள் இருந்தவன் வெளியே விழுந்தான். இவனை போட்டு தள்ளினாதான் இவனாலதான் வேலையாகலைன்னு மேல இருக்கவங்க கிட்ட சொல்ல முடியும். இப்படி நினைத்தபடியே லெதர் கேப் போட்டவன் வேனை தொடர்ந்து செலுத்தினான். அனுஷ்காவும் நெருங்கி வந்து கொண்டிருந்ததால் தரையில் விழுந்து கிடந்த அவனை பார்த்தாள். அவனுடைய கழுத்தில் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. வண்டியை நிறுத்திவிட்டு அவனை நெருங்கினாள். நீ அந்த 2 பேர்ல ஒருத்தன் தானே? உன்னை எதுக்கு சுட்டாங்க? அவசரமாக கேள்வி கேட்டாள். ஆனால் அவன் பதில் சொல்லும் நிலைமையில் இல்லை. தொண்டையில் தோட்டா பாய்ந்திருந்ததால் அவனால் பேச முடியாமல் உடனடியாக இறந்து போனான். திரும்பவும் துரத்த வேண்டிய வேலை அனுஷ்காவிற்கு இருந்தது. இப்பொழுது அந்த வேன் ஒரு பெரிய வெட்டவெளியை நோக்கி போய் கொண்டிருந்தது. அனுஷ்காவிற்கும் அந்த வேனுக்கும் ஒரு 600 மீட்டர் தொலைவு இருந்தது. பொண்ணு சேஃபா காப்பாத்தியாச்சு. எப்படியாவது வேன் ஓட்டிக்கிட்டு இருக்கவன பிடிக்கணும். இப்படி நினைத்தபடியே ஆக்சிலேட்டரை முறுக்கினாள். அப்பொழுதுதான் அவள் எதிர்பார்க்காத தடாலடியான ஒரு சம்பவம் நடந்தது. வேனை ஓட்டி கொண்டிருந்தவன் அவளை திரும்பி பார்த்தான். அப்பொழுது அந்த வேன் சரியாக வெடித்து சிதறியது. அனுஷ்கா அந்த கோரமான காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு ராட்சச தீயால் அந்த வேன் விழுங்கப்பட்டிருந்தது. பட்ட பகலிலும் அது எரிவது மிகவும் பிரகாசமாகவே தெரிந்தது. அவனும் செத்து போயிட்டானே, எப்படி எப்படி இது சாத்தியம்? இறந்து போனது அவன் தான். கண்டிப்பா வேனுக்குள்ள அவன் தான் இருந்தான்.
வேனை ஓட்டிக்கிட்டே திரும்பி பார்த்தானே, பொண்ணை மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது. குற்றவாளிங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்களே, ஏன் இப்படி நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியலையே. ஆனால் தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு காரில் ஏற்கனவே அந்த கேங்கில் இருந்து வந்த 2 பேர் நடந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் வேன் வெடிப்பதற்கான முக்கியமான காரணமே. தூரத்தில் இருந்தபடியே தங்களுடைய ரிமோட்டின் மூலமாக வேனை வெடிக்க வைத்து விட்டார்கள். சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். ஓகே, கிளம்பிடலாம். அனுஷ்கா தூரத்தில் இருந்த அந்த காரை பார்க்கவில்லை. ஏனென்றால் அந்த கார் நின்று கொண்டிருந்த இடம் அவளுக்கு பின்புறமாக வெகு தூரத்தில் இருந்தது. அனுஷ்கா போலீஸ் இன்ஸ்பெக்டரான சத்ரபதியை தொடர்பு கொண்டாள். அவர் வந்து அந்த கோரமான விபத்தை பார்த்தார். என்னங்க மேடம், இப்படி ஆகிடுச்சு, என்ன நடந்ததுன்னு முதல்ல இருந்து சொல்லுங்க. அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொன்னாள் அனுஷ்கா. ஓகே, கார் எப்படி வெடிச்சதுங்கிற இன்வெஸ்டிகேஷனை இனிமேல் ஆரம்பிக்கலாம். சார், நான் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் தரணுமா? நீங்க தர வேண்டியதில்ல. இந்த கேஸை போலீஸே டீல் பண்ண மாதிரி நான் மாத்திக்கிறேன். சார், அதனால உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை வந்துடாதே. இது ஒன்னும் தப்பில்லையே, நீங்க தான் அந்த பொண்ணை காப்பாத்திட்டீங்களே. அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா வாங்கிடலாம். மயக்கம் தெளிந்து அவள் முதலில் பார்த்தது ஏஜென்ட் அனுஷ்காவை தான். மேடம் தான் உங்களை காப்பாத்தினது. இன்ஸ்பெக்டர் அப்படி சொன்னதும் அனுஷ்காவை பார்த்து கை கூப்பினாள். இருக்கட்டும் என்பதை போல அவளுடைய கைகளை பிடித்து கொண்டாள் அனுஷ்கா. சொல்லுமா, என்ன நடந்தது? வீட்ல இருந்து உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை சொல்லு. வீட்ல இருந்து என்னை கடத்திட்டு போனப்போ என்னோட முதுகுல தொடர்ந்து குத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் மயக்கமாயிட்டதுனால எந்த விதமான மயக்க மருந்து இல்லாம கார்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. காரா இல்ல வேணா தெரியலையே. சரி, மேல சொல்லுங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல எனக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அது ஒரு வீடு மாதிரி தெரிஞ்சது. அந்த வீட்டுல தான் என்ன கடத்திட்டு போனதுல இருந்தே வச்சிருந்தாங்க. வேனுக்குள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு சார். என்ன கடத்தி வச்ச இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட வாயில ஏதோ ஜூஸ் மாதிரி ஊத்துனாங்க. ஆனா எனக்கு மயக்கம் ரொம்ப கம்மியா தான் ஏறிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகமாச்சு. அதுக்குள்ள இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரியா சொல்லுங்க, வேனுக்குள்ள என்ன நடந்தது? அவங்க என்ன பெரிய கோணி சாக்கில போட்டு வச்சிருந்தாங்க. நான் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி உடம்ப முடிஞ்ச அளவுக்கு அசைச்சுக்கிட்டே இருந்தேன். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம புடிச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன ரோட்ல போட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. சரிம்மா, நடந்த விஷயங்களை எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி தரோம். கையெழுத்து போடுறியா? போடுறேன் சார். என்னோட உயிருக்கு இனிமேல எந்த ஆபத்து வராதே. அதுக்கு நாங்க ஷூரிட்டி கொடுக்க முடியாதுமா. உன்னோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு போலீஸை வேணா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். வேண்டாம் சார், நானே பாத்துக்கிறேன். ரைட்டர் அவள் சொன்ன விஷயத்தை முழுவதுமாக எழுதி கொண்டு வந்தார். இதுல கையெழுத்து போடுமா. தெளிவாக கையெழுத்து போட்டாள். நீங்க பிரெக்னண்டா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இதை கேட்டதும் மேக்னாவுடைய கண்கள் கலங்கியது. நீங்க தான் மேடம் என்னையும் என்னோட குழந்தையும் காப்பாத்தி இருக்கீங்க. தழுதழுக்கும் குரலில் அவள் பேசினாள். வயிற்றுல எந்த விதமான அடியும் படல இல்ல? இல்லைங்க மேடம். சரி என்பதை போல தலையசைத்தாள் அனுஷ்கா. காவல்துறையின் வேலைகள் எல்லாம் முடிந்த பிற்பாடு அனுஷ்கா தன்னுடைய வண்டியில் அந்த பெண்மணியை ஏற்றிக்கொண்டு போய் ஓனர் மாணிக்கராஜ் வீட்டில் விட்டாள். வாமா, உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னு நான் உங்க ஓனர் கிட்ட சொல்லணும். எதுக்கு நீங்க அவங்க கிட்ட சொல்லணும்? நீங்க போலீஸ் தானே? நான் போலீஸ் கிடையாது. உன்னை கண்டுபிடிக்க சொல்லி உன்னோட ஓனர் தான் என்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சாங்க. கண்ணு, வந்துட்டியாடி? மாணிக்கராஜின் மனைவி ஓடி வந்து மேகனாவை கட்டி கொண்டாள். மாணிக்கராஜும் அங்கே நின்று கொண்டிருந்தார். சார், மேடம், நீங்க எனக்காக ஒரு வேலையை செய்யணும். இவ திரும்பவும் இவ வீட்டுக்கு போனானா இவனோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் இப்ப ஜெயிலுக்கு போக போறான், அது வேற விஷயம். திடீர்னு ரிமாண்ட்ல வெளியில வந்து ஏதாவது பிரச்சனை ஆகலாம். அதனால நீங்க இவளை இங்கேயே வச்சுக்கோங்க. சரிம்மா, எப்படியோ பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. ரொம்பவுமே தேங்க்ஸ்மா. ஓகே, இந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கங்க. திரும்பவும் அவள் சேஃப் ஹவுஸிற்கு போனாள். ஒரு கேஸை நல்லபடியாக முடித்து விட்டால் கிடைக்கும் சந்தோஷம் இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மிகுந்த பரபரப்பான சந்தோஷத்தில் அவள் இருந்தாள். காலையில் அவள் வாங்கிய நியூஸ் பேப்பர் அப்படியே கிடந்தது. அதை பிரித்து பார்த்தாள். போலீஸ் அதிரடி, பிரபல ரவுடி கைது. அதை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தாள். நேற்று காலையில் ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்திலிருந்து அவளுக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது. அதை திறப்பதற்கு நேரமே இல்லாமல் போனதால் இப்பொழுது திறந்தாள். ஃப்ரம் ஆதித்ய விக்ரம், ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ். என்ன, தலைவர்கிட்ட இருந்து நேர பார்சல் வந்திருக்கு. வேகமாக அந்த பார்சலை பிரித்தாள். உள்ளே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்தது. ஆனால் அதற்கு பக்கத்தில் 2 சீட்டுகள் இருந்தன. முதல் சீட்டை எடுத்து பார்த்தாள். AI விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் மகிழ்ச்சியில் அவள் திளைத்தாள். வெகுநாளாய் அவள் கேட்டுக்கொண்டிருந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விர்ச்சுவல் அசிஸ்டன்டை தான் ஆதித்ய விக்ரம் அனுப்பியிருந்தான். இதை வச்சுக்கிட்டு பல வேலை செய்யலாமே. இனி இவன் தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டு. அடுத்ததாக இருந்த சீட்டை எடுத்து பார்த்தாள். உனக்காக தான் இதை தயாரிச்சேன். உலகத்திலே இருக்கிற பெஸ்ட் AI விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இதுதான். டேக் கேர் ஆஃப் இட். இந்த வாசகங்களுக்கு கீழே ஆதித்ய விக்ரம் என்று எழுதியிருந்தான். தேங்க்ஸ் தலைவரே என்று தனக்குள்ளேயே அவள் சொல்லிக் கொண்டாள். விர்ச்சுவல் அசிஸ்டன்டை கையில் எடுத்தாள். ஹலோ, ஏஜென்ட் அனுஷ்கா, IHAG-10. இதை கேட்டதும் அந்த AI அசிஸ்டன்ட் லோட் ஆனது. ஹலோ ஏஜென்ட், ஐடி அண்ட் வாய்ஸ் கன்ஃபார்ம்டு. அழகான ஒரு மனிதனின் முகம் திரையில் தோன்றியது. அதை பார்த்ததும் தன்னையும் மறந்து சூப்பர் என்று சொன்னாள். இப்ப நான் உனக்கு ஒரு பேர் வைக்க போறேன். உன்னோட பேரு தஷ்வின். தஷ்வின், நைஸ் நேம் ஏஜென்ட்.
தேங்க்யூ சோ மச். தஷ்வின், ஒரு ஹைஃபை கொடு. உடனடியாக திரையில் ஒரு கை வந்து போனது. அல்டிமேட், இனி நீதான் எனக்கு ஃப்ரெண்டு. தஷ்வின் என்று பெயரிடப்பட்ட அந்த ஏஐ ஏஜென்ட் சிரித்தது. அவள் மிகுந்த சந்தோஷத்துடன் அடுத்த வேலையை பார்ப்பதற்காக சென்றாள். தஷ்வின், உனக்கு முதலா ஒரு வேலை தரேன், 2 பேரும் சேர்ந்து செய்யலாமா? ஐ எம் ரெடி ஏஜென்ட். இப்ப நம்ம கேஸோட ரிப்போர்ட்டை தான் டைப் செய்ய போறோம். நம்மளோட டேட்டாபேஸ் ஓபன் பண்ணு. லாகினையும் பாஸ்வேர்டையும் அவளே போட்டாள். லாகின் பாஸ்வேர்டு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? நீ இந்த அளவுக்கு பேசுவியா? ஒரு மனுஷனுக்கு ஈக்குவலா என்னால பேச முடியும். அடேங்கப்பா, ஆதித்ய விக்ரம்னா சும்மாவா? ஆதித்ய விக்ரம் என்ன கண்டுபிடிச்சவரு. உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? இப்பொழுது திரையில் இருந்த அந்த மனித முகம் தலையை அசைத்தது. நான் இப்ப ரிப்போர்ட்டை டைப் பண்ண போறேன். நீ எனக்காக மைல்டான மியூசிக்கை பிளே பண்ணு. பியானோவின் மெல்லிய இசையை ஒலிக்க விட்டான் தஷ்வின். ஏஜென்ட் அனுஷ்கா, IHAG 10 ரிப்போர்ட் அபவுட் த கேஸ் ஆஃப் மேக்னா. மேக்னாங்கிற பொண்ணு காணாம போயிட்டா. அவளை தேடி போகும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, அவளுடைய ஹஸ்பண்டே பணத்துக்காக அவளை வித்ததுதான். 2வது விஷயம், இந்த கேஸ்ல 2 பேர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அந்த 2 பேத்தையுமே சேஸ் பண்ணி போகும்போது நான் தேடி போன பொண்ணை ரோட்ல ஒருத்தன் வீசி எறிஞ்சிட்டான். அவன் செஞ்ச கேர்லெஸ்னஸ்னால அவனை இன்னொருத்தன் சுட்டிருக்கணும். வேனை ஓட்டிக்கிட்டு இருந்தவன் வேகமா அதை செலுத்திக்கிட்டே இருந்தான். குறிப்பிட்ட தூரம் நானும் ஃபாலோ பண்ணேன். திடீர்னு அந்த வேனு வெடிச்சிருச்சு. இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்த 2 கிரிமினல்ஸுமே இறந்து போயிட்டாங்க. இத வச்சு பார்க்கும்போது இது தற்செயலா நடந்த விஷயம் மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி பெருசா யாரோ இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய கேங்கா தான் இருக்கணும். இவங்க 2 பேத்தையுமே நம்ம ரீச் பண்ண உடனே அந்த கேங் சுதாரிச்சுக்கிட்டு இவங்க 2 பேத்தையுமே போட்டு தள்ளிட்டாங்க. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நடந்த சம்பவங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு மர்மத்தோட ஆரம்பம் மட்டும்தான்.